ஹலோ மக்களே, எழுத்தினில் இடம்பெற்ற கற்பனை காற்றினில் கதைகளாய் உங்கள் செவிகளை அடைய சுழலை ஆடியோ நாவல் சேர்க்க உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் மற்றும் உங்கள் எழுத்தாளர் சுழலியின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. கனவு காதலின் நிழலை நிஜத்தில் தேடும் நாயகியாய் மேகா. உன் நிழலும் நிஜமும் நானே என வரும் நாயகன் வருண். இவர்களின் நட்போடும் உறவோடும் காதல் கனவினை நிஜத்தில் சேரத் துடிக்கும் நேசத்தேடலின் களமாய் ஓர் கதை. சுழலி அவர்களின் கனவினில் வந்த கல்வனி. கேளுங்க, ரசியுங்க. கனவு 11. கதிரவன் தன் கதிர்களை மெல்ல பரப்பிக் கொண்டிருந்த நேரம் அழகாய் புலர்ந்தது விடியல். ஆனால் மேகாவிற்கு மட்டும் ஏன் விடிந்தது என்ற கேள்வியுடன் விடிந்தது. கண் விழித்த மேகா சோகமாய் இருந்தாள். சுஜி குளித்து முடித்து கிளம்பிக் கொண்டிருந்தாள். ஹே சுஜி, எங்கடி இவ்ளோ அவசரமா கிளம்புற? என்னடி கிண்டலா? உனக்கு இன்னைக்கு நிச்சயம்டி, ஞாபகம் இருக்குல்ல? அதை ஏண்டி ஞாபகப்படுத்துற? அது சரி, நானே இப்பதான் எந்திரிக்கிறேன், நீ ஏன் இவ்ளோ அவசரமா கிளம்புற? ஆமாடி, உன்னை நான் தானே ரெடி பண்ணணும். உன்னை ரெடி பண்ணிட்டு நான் கிளம்புனா லேட் ஆகிரும். அப்புறம் நான் டல்லா இருப்பேன். உனக்கு தான் மாப்பிள்ளை வேணாங்கிற, நானாவது கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறி கண்ணடிக்க, புண்ணியமா போகும், நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நானாவது நிம்மதியா இருப்பேன். அடிப்பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா நீயே போய் உனக்கு பதிலா என்ன உட்கார வச்சிருவ போல. எனக்கு சுரேஷ் போதும்பா. ஹே, என்ன சொன்ன? இல்லடி, கணேஷ் வேணா, சுரேஷ் மாதிரி போதும்னு சொன்னேன். ஹே சுஜி, ஹாப்பி ஃபார் யூ டி. நீயாவது பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோடி, எனக்கு தான் கொடுத்து வைக்கல போல. ஏ லூசு, லூசு மாதிரி பேசாத. கண்டிப்பா உன் வருணை நீ கண்டுபிடிப்ப, அதுக்கு நான் கேரண்டி. ஏண்டி, உனக்கு வருண் யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம இருக்கிற மாதிரி அடிச்சு சொல்றியே என்று கேட்க, நம்ம வாயில தான் நமக்கு சனி என்று மனதினுள் நினைத்து விட்டு, ஹே, எல்லாம் நம்பிக்கை தாண்டி என்றாள். என்னவோ போடி, எனக்கு தான் பயமா இருக்கு. விடுடி, பாத்துக்கலாம். சுஜி கிளம்பிய பின் மேகாவிற்கு அலங்காரம் செய்தாள். அழகு மயிலென மேகா பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தாள். புன்னகையை தவிர மற்ற அனைத்து புன்னகையும் இருந்தன. மகாலட்சுமி மாதிரி இருக்கடா, ஏன் கண்ணே பற்றும் போல என மணி தன் மகளை பார்த்து பூரிப்புடன் கூறினார். மேகாவோ கடமைக்கென சிரித்தாள். வீட்டில் அனைவரும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விடுவார்கள். சொன்னது போல வாசலில் கார் வந்து நின்றது. வைதேகி, வைதேகி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என மணி மகிழ்ச்சியுடன் அழைத்தார். இது வந்துட்டேங்க என வைதேகியும் வாசலை நோக்கி ஓடினார். இருவரும் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்றனர். அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். கணேஷிற்கு மேகாவை போட்டோவில் பார்த்ததிலேயே மிகவும் பிடித்து விட்டது. அவளை நேரில் காண ஆவலுடன் காத்திருந்தான். அவன் ஆவலை கண்ட அவனது தாயோ, பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று மணியிடம் சொல்ல, சுஜி ஸ்ரீயை கூட்டிட்டு வாமா எனவும் அண்ணனடை நடந்து குனிந்த தலையுடன் மேகா வந்து சேர்ந்தாள். வைத்த கண் வாங்காமல் கணேஷ் மேகாவை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மேகாவின் சோகம் நிறைந்த முகம் அவனுக்கு கேள்வியை எழுப்பியது. என்ன, இவர் இப்படி பார்க்கிறாரு? போச்சு என மனதினுள் நினைத்தபடி சங்கடமாய் நின்று கொண்டிருந்தாள் மேகா. அப்பொழுது மணியோ, ஸ்ரீமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா என்க அனைவருக்கும் வணக்கம் கூறினாள். ஆனால் மறந்தும் கணேஷை நிமிர்ந்து பார்க்கவில்லை. கணேஷின் அம்மா, வாமா, இப்படி வந்து உட்காரு என தன் அருகில் கை காட்ட அதன்படி மேகாவும் வந்து அமர்ந்தாள். அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டார் கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு கிழவியோ, எம்மா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாரா சாத்தி என கூற, ஐயோ கடவுளே, இந்த கிழவி வேற நேலங்காரம் தெரியாம பாட்டு பாடுன்னு உயிரை வாங்குதே என மனதினுள் அர்ச்சனை செய்தபடி வெளியே என்ன செய்வது என தெரியாமல் முழித்தாள். அவள் தவிப்பை உணர்ந்தவன், பாட்டி சும்மா இருங்க, இன்னும் என்ன அந்த கால மாதிரி, அதெல்லாம் வேணாம் என கணேஷ் கூறினான். அப்பாடா, நல்ல வேலை வேணாம்னு சொல்லிட்டாரு என மனதிற்குள் திருப்தி அடைந்தாள். அதற்குள் மணியோ, பரவாயில்ல மாப்பிள்ள, ஸ்ரீ நல்லா பாடுவா, ஸ்ரீமா பாடுடா என கூறி ஆப்ப வைத்து விட்டார். ஐயோ, என்னப்பா நீங்க, இப்ப பாட்டு பாடுறது ரொம்ப முக்கியம் என நினைத்து கொண்டு சுஜியை பார்க்க, சுஜியும் மேகாவை பாவமாக பார்த்து வைத்தாள். பாடு ஸ்ரீமா, எல்லாரும் கேட்கிறாங்கல்ல என்றிட வேறு வழியின்றி பாட ஆரம்பித்தாள் மேகா. அவள் மனதில் உள்ள கவலை பாடலாக வெளிவருகிறது. கனவே கலையாதே, உன்னால் தான் வாழ்கிறேன். நினைவே போகாதே, உன்னால் தான் வாழ்கிறேன்.
சோகம் என்னை தாக்கும் நேரம் கனவாய் நீயும் வந்தால் போதும். நீ என்னை தீண்டும் நேரம் என் சோகம் மறைந்து போகும். என் கனவெல்லாம் நீயே என்று உள்ளம் இங்கே கேட்கும். என் காற்றில் கலந்த கீதம் திசை மாறி போகத் தோன்றும். என் உயிரே, உன்னை எண்ணிதானே நெஞ்சம் ஏங்கியே. கடலோடு வானம் சேரும் நேரம் என் அன்பே உன்னை பார்க்க தோன்றும். தனிமை தவிக்கின்றேன் உன்னால் தானே, தனிமையில் தவிக்கின்றேன் உன் காதலால் தானே என்ற வரிகளை வருணை நினைத்து மட்டுமே பாடினாள். அவ்வரிகளும் அதற்கேற்பவே அமைந்தது. பாடி முடித்தவுடன் எழுந்து உள்ளே சென்று விட்டாள். அனைவரும் வெட்கப்பட்டுதான் ஓடுகிறாள் என நினைத்தனர். ஆனால் அங்குள்ள 2 ஜீவன் மட்டுமே அவள் கண்ணீரை கண்டனர். ஒன்று சுஜி, இன்னொருவர் கணேஷ். ஏற்கனவே மேகா இன்னும் தன்னை ஒரு தடவை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை என வருத்தத்துடன் இருந்தான். மேலும் அவளின் பாடல் மூலம் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக ஊகித்துக் கொண்டான். அவளுடன் தனியே பேச வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தான் கணேஷ். ஆனால் அவள் கண்ணீரை கண்டதும் அவளுக்கு இதில் விருப்பம் இல்லையோ என தோன்றியது இவனுக்கு. மாப்பிள்ள ஸ்ரீ கூட தனியா பேசணும்னா பேசுங்க மாப்பிள்ள என்று மணிமாறன் கணேஷிடம் கேட்க, இல்ல பரவாயில்ல, மேகா நம்பர் மட்டும் கொடுங்க, நான் பேசிக்கிறேன் என்றிட மாப்பிள்ளைக்கு வெக்கம் போல. சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நான் ஸ்ரீ நம்பரை அனுப்பி வைக்கிறேன். சம்மந்தி, நம்ம தட்டு மாத்திக்கலாம், நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு என்றார். பெரியோர்களால் தட்டு தாம்பூலம் மாற்றப்பட்டு இவர்களின் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. அந்த கால முறைப்படி நடந்ததால் மோதிரம் மாற்றும் வழக்கம் இங்கு இல்லை. பல கனவுகளோடு கணேஷ் வந்திருந்தான். ஆனால் மேகாவின் கண்ணீர் அவன் ஆசைகளை தகர்த்தது. பிறகு அனைவரும் கிளம்பி சென்றனர். வீட்டிற்கு வந்த கணேஷ் மேகாவின் எண்ணுக்கு அழைத்தான். அனைவரும் கிளம்பியவுடன் அறைக்கு சென்று அழுது கொண்டிருந்த மேகா அவ்வாறே உறங்கிவிட்டாள். கணேஷின் அழைப்பில் சுஜிதான் ஏற்றாள். ஹலோ, யாரு? ஹலோ மேகா, நான் கணேஷ் பேசுறேன். அடப்பாவி, அதுக்குள்ள கால் பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. என்ன சொல்ல போறாரோ, அவ வேற தூங்கிட்டு இருக்கா என சிந்தித்து கொண்டு இருந்தாள் சுஜி. மேகா, லைன்ல இருக்கீங்களா? சாரி, மேகா தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எந்திரிக்கல. நான் அவ ஃப்ரெண்ட் சுஜி, அவ எந்திரிச்சதும் பேச சொல்றேன். எங்க? ஹலோ, ஒரு நிமிஷம், அதுவும் நல்லதுதான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா எனவும் அதில் குழம்பியவள், இவர் என்ன எங்கிட்ட பேசணுங்கிறாரு என்று சிந்தித்தவளை, இருக்கீங்களா என்று அவனின் குரல் கலைத்தது. ஆ, இருக்க. எங்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் தனியா வந்து பேசுங்களே. தனியா தான் இருக்கேன், சொல்லுங்க. மேகாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா என்று அவன் பட்டனை கேட்டிட, ஐயோ, இவருக்கு எப்படி தெரிஞ்சது என்று நினைத்தவள் அவனிடம், அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏன் கேக்குறீங்க என்றாள். இல்ல, அவங்கள பார்த்ததும் தெரியுது, அவங்க இஷ்டமே இல்லாம தான் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. அவங்க பாடின பாட்டே அது சொல்லுச்சு. ப்ளீஸுங்க, சொல்லுங்க, ஏதும் பிரச்சனையா என்றான் விடாமல். ஐயோ, இப்படி கேட்டா என்ன சொல்றது? இவரை நம்பலாமா வேண்டாமா? வேணாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். வருணனா கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் சொல்லிக்கலாம் என்று நினைத்தபடி, அப்படி எதுவும் இல்லைங்க, அவ காலேஜ் முடிஞ்ச அப்புறம்தான் எதுனாலும் நடக்கணும்னு சொல்லியிருந்தா. இப்படி திடீர்னு வச்சதா கோவம் அவளுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவள் உடனே அவள் அலைபேசியிலிருந்து வருணுக்கு அழைத்தாள். வருணிடம் இன்று நடந்த அனைத்தையும் கூறினாள். வருணோ, சுஜி, நீ மேகா மொபைல்ல இருந்து கணேஷோட நம்பர் எடுத்து வச்சுக்கோ, எதுக்காவது தேவைப்படும். கவலைப்படாதம்மா, மேகா எனக்கு தான், அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுற மாட்டேன். அவளையும் பத்திரமா பார்த்துக்கோமா. சரிங்கண்ணா, நான் வச்சிடுறேன். கண்விழித்த மேகாவிடம் சுஜி கணேஷ் கால் செய்ததாக கூறினான். பேசுடி அவர்கிட்ட. போடி, அதெல்லாம் முடியாது, மறுபடியும் கால் வந்தா பாத்துக்கலாம். நாளைக்கு நாம சென்னைக்கு கிளம்பணும். நைட் அப்பா கிட்ட கேட்டுருவேன். அப்பா விடுவாரான்னு தெரியலடி, அது வேற பயமா இருக்கு. எதுக்கும் நீ எல்லாத்தையும் ரெடியா வச்சிரு. சரிடி. இரவு மேகா தன் தந்தையிடம் பேசினாள். பா, சொல்லு ஸ்ரீமா. இல்லப்பா, அது நாளைக்கு சென்னை கிளம்பணும், அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன். என்னம்மா நீ, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்ட. உனக்காக இதை செய்ய மாட்டேனா? நாளைக்கே நீ கிளம்புமா, காலேஜ் வேற இருக்குல்ல. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரிம்மா, மாப்பிள்ள உன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்துருக்க. அடிக்கடி பேசிக்கோமா. சரிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுங்கப்பா. இந்த 3 வருஷத்துல யாராவது சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேச முயற்சி பண்ணினாங்களா? புரியலப்பா, யாரை கேக்குறீங்க? இல்லம்மா, பொதுவா கேட்டேன். புதுசா யாராவது பேசினாங்களான்னு. இல்லப்பா, அப்படி யாரும் பேசலப்பா. எங்க அப்பா விவரம்தான், வருண் அண்ணாவை தான் மறைமுகமா கேக்குறாங்க என சுஜி மனதினுள் நினைத்து கொண்டாள்.
சரிம்மா. பின்பு மேகாவும் சுஜியும் அறைக்குள் வந்து விட்டனர். அப்பாடா, ஒரு வழியா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கடி. ஆமாடி மேகா, நாளைக்கு கிளம்புறோம், வருணை கண்டுபிடிக்கிறோம் என்றிட மேகாவோ சிரித்தாள். எம்மா, இப்பதான் உன் மூஞ்சில சிரிப்பே வருது என்றாள். மறுநாள் மேகாவும் சுஜியும் சென்னை கிளம்பினர். செல்லும் வழியில் வருண் மேகாவுக்கு அழைத்தான். ஹலோ மேகா. சொல்லுங்க தேவா. என்ன மேகா ரொம்ப பிஸியா? 2 நாளா ஆளை காணோம், ஒரு மெசேஜ் கூட இல்ல. அதை ஏன் கேக்குறீங்க? அப்பா திடீர்னு நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. யாருக்கு? யாருக்கா? எனக்கு தான். எனக்கும் கணேஷ்ங்கிற ஒருத்தருக்கும் நிச்சயம் ஆயிருச்சு என சோகமாக கூற, என்ன சொல்ற மேகா? அப்போ உன் கனவு காதல் பத்தி வீட்டுல சொல்லலாம்ல? இப்ப பாரு இப்படி ஆயிருச்சு. எப்படி தேவா நான் சொல்ல? அவனை கண்டுபிடிச்சாலாவது நான் போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். நான் தான் கண்டுபிடிக்கலையே, எந்த தைரியத்துல நான் சொல்லுவேன்? கிடைப்பானோ மாட்டானோ என மிகவும் வருந்தி பேச, அவள் வருத்தத்தை கண்டவனுக்கோ இப்பவே நான் தான் வருண் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் இப்பொழுது சொன்னால் சரியாக இருக்காது என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். இவகிட்ட இப்படி பேசினா சோகமாதான் பேசுவா, நம்ம ஸ்டைல்ல பேசுவோம் என்று நினைத்தவன், அப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு முடிவு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு என்றிட, என்ன சொல்ற தேவா? ஆமா, உனக்கே உன் வருணை கண்டுபிடிப்போங்கிற நம்பிக்கை இல்ல, நம்ம சவால் படி நீ தோத்து போயிருவ. அப்ப அடுத்து எனக்கு தானே முடிவு சொல்லணும். யாரு சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு? என் வருண் கண்டிப்பா எனக்கு கிடைப்பான். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மேடம்? அது ஏதோ வருத்தத்துல பேசின, அதுக்காக நம்பிக்கை இல்லைன்னு நீ எப்படி நினைக்கலாம்? சரி, அவனை கனவுல எப்படி பார்த்த எல்லாம் சொல்லு, நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ற. நீ கண்டுபிடிப்பியா? நம்ப முடியலையே. ஹே மேகா, உனக்கு வருண் கிடைக்க தேடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. 2 பேரும் சேர்ந்து தேடி ஒருவேளை அவன் கிடைக்க மாட்டான்னு சீக்கிரம் தெரிஞ்சிட்டுனா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பல்ல, அதுக்காகத்தான். அதான பார்த்தேன். இப்படி நெகட்டிவா பேசினா நான் நம்பிக்கை இழந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. என் வருண் நான் கண்டுபிடிக்க தான் போறேன், நீ பார்க்க தான் போற. நானும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீயே உன் வாயால என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லதான் போறேன், நான் கேட்க தான் போறேன். நான் ஐ லவ் யூன்னு உனக்கு சொல்வேனா? கனவு. ஏன் இப்படி காமெடி பண்ற? இங்க பாரு, நீயும் நல்லவன் தான், வீணா உன்னை நான் கஷ்டப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் அஸ் பி எ ஃப்ரெண்ட் ஒன்லி. தேவா, ஒரு ஃப்ரெண்டா பதில் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை கேட்ட அப்புறமாவது நீ உன் முடிவை மாத்திக்கிறியான்னு பாப்போம். நாளைக்கு மீட் பண்ணலாம், எல்லாம் சொல்றேன் நாளைக்கு. ஓகே மேகா, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் தேவா. மேகா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சொல்லு தேவா. லவ் யூ மேகா. நீ திருந்தவே மாட்டேன், நான் வைக்கிறேன், பாய் என்று துண்டடித்து விட்டாள். ஐயோ பாவம், என் மேகா செல்லும். வருணும் நான் தான், தேவாவும் நான் தான்னு தெரியாமலே எங்கிட்டயே என்னதான் நல்லவன்னு சொல்றா, எங்கிட்டயே வருண் கிடைப்பான்னு சொல்றா. இதுவும் கேட்க நல்லாதான் இருக்கு என்று நினைத்தபடி சிரித்தான். என்ன மச்சான் தனியா சிரிக்கிற? காதல் பைத்தியமா? சுரேஷ் கேட்க, ஆமா மச்சான், வேற என்ன, என் மேகாவை நினைச்சுதான் சிரிக்கிற என்றான். அது சரி மச்சான், உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுல இதை பத்தி பேசி முதல்ல சம்மதம் வாங்கிருடா. நம்ம சைடு எல்லாம் ஓகேவா இருந்தா பெட்டர் தானே? ஆமாடா, நானும் சொல்லணும்னு தான் யோசிச்சிருந்தேன். ஒரு நாள் நான் ஊருக்கு போயிட்டு வீட்டுல எல்லார்கிட்டையும் நேரா சொல்லணும்டா. முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க, பேசி சம்மதிக்க வைக்கணும்டா. சரி மச்சான். ஆமாடா, உன் கதை எப்படி போயிட்டு இருக்கு? இல்லடா, பேசவே இல்லை, பயமா இருக்கு. ஆனா அவதான் ஏதோ சொல்லாம இருக்கேன். எதுனாலும் பொறுமையா யோசிச்சு பண்ணுடா. சரிடா. வருணிடம் பேசி முடித்த மேகா பேருந்தில் ஜன்னல் காற்று அடிக்க அவனின் நினைவுகளை அசி போட்டபடியே வெளியில் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது பேருந்தில், நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, அன்பே அன்பே நான் எங்கே, தேகம் எங்கே, என் ஜீவன் அங்கே என்று பாடல் ஒலிக்க தன் கனவில் வந்த கல்வனை தான் நினைவுபடுத்தியது. சிறிது நேரத்தில் அந்த நினைவுகளோடு அவ்வாறே உறங்கிவிட அப்பொழுது கனவு வந்தது. கனவில் வருண் தன் பெயரை மழை போல செய்கை செய்து காண்பித்த அதே கடற்கரை, சூரியன் மறையும் நேரம். அன்று அவன் முகத்தை காண்பிக்கும் பொருட்டு திரும்ப வந்தான். இன்று அதன் தொடர்ச்சியாக நடக்கிறது. அவனும் திரும்பினான். மேகாவும் வருண் முகத்தை பார்த்து விட்டாள். மீண்டும் தேவாவின் முகம். இவள் அவனை கண்டவுடன் வருண் என கூறிக்கொண்டு அவனை நோக்கி ஓடுகிறாள்.
லவ் யூ வருண், லவ் யூ சோ மச் என கூறிக்கொண்டு அவனை அடைத்து கொண்டாள். சட்டென கனவிலிருந்து கலைந்தவளோ இல்ல என கத்திக்கொண்டு முழுவதுமாக விடுத்து விட்டாள். அருகில் இருந்த சுஜியோ பதறிவிட்டு, ஹே என்னாச்சுடி, ஏன் திடீர்னு இப்படி கத்துற, இது பஸ்ஸுடி என கூற பேருந்தில் இருந்த மற்ற நபர்களோ இவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். இல்லடி, அது தேவா என் கனவுல வருண் மாதிரி என சொல்ல முடியாமல் திணறினாள். கனவு 12. இருடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் முதல்ல என்றவள் சற்று அவளை அமைதிப்படுத்திவிட்டு, இப்ப சொல்லு, என்னாச்சுடி? மேகா வருணிடம் அலைபேசியில் பேசியது, அவன் சவால் விட்டது, கனவு வந்தது என அனைத்தையும் கூறினாள். அடக்கடவுளே, கனவே இவளுக்கெல்லாம் சொல்லிரும் போலியே. வருண் அண்ணா கிட்ட சொல்லி சீக்கிரம் ஏதாவது பண்ண சொல்லணும் என்று மனதில் நினைத்த வண்ணம் நிற்க, ஹே சுஜி, உங்ககிட்ட தானே சொல்றேன், நீ என்ன கனவு கண்டுட்டு இருக்க என்றிட, ஒன்னும் இல்லடி, ஏன் இப்ப எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போடி, எனக்கு பயமா இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேவா சொன்னா நீயே என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவ. இப்போ அதே தான் கனவுல நடந்திருக்கு. ஏ லூசு, நீ அதையே நினைச்சிட்டு தூங்கிருப்ப, அதான் இப்படி வந்திருக்கு. கேள்விப்பட்டது இல்லையா, நம்ம எதை நினைச்சிட்டே தூங்குறோமோ அதுதான் கனவுல வரும்னு வெறும் சொல்லுவாங்க இல்லையா? பயப்படாத என்ன ஓடி என்றவளுக்கு தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் தன்னை மீறி நடப்பது போல்தான் தோன்றியது. பிறகு இருவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். மேகாவிற்கு கனவை பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருந்தது. கனவு 12. இருடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் முதல்ல என்றவள் சற்று அவளை அமைதிப்படுத்திவிட்டு, இப்ப சொல்லு, என்னாச்சுடி? மேகா வருணிடம் அலைபேசியில் பேசியது, அவன் சவால் விட்டது, கனவு வந்தது என அனைத்தையும் கூறினாள். அடக்கடவுளே, கனவே இவளுக்கு எல்லாம் சொல்லிரு போலையே. வருண் அண்ணா கிட்ட சொல்லி சீக்கிரம் ஏதாவது பண்ண சொல்லணும் என்று மனதில் சுஜி நினைத்த வண்ணம் இருக்க, ஹே சுஜி, உங்ககிட்ட தானே சொல்ற, நீ என்ன கனவு கண்டுகிட்டு இருக்க என்றிட, ஒன்னும் இல்லடி, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. போடி, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தேவா சொன்னா நீயே என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவேன்னு. இப்போ அதே தான் கனவுல நடந்திருக்கு. ஏ லூசு, நீ அதையே நினைச்சிட்டு தூங்கியிருப்ப, அதான் இப்படி வந்திருக்கு. கேள்விப்பட்டதில்லையா, நம்ம எதை நினைச்சிட்டு தூங்குறோமோ அதுதான் கனவுல வரும்னு. வேற ஒன்றும் இல்லடி, பயப்படாத என்ன ஓடி என்றவளுக்கு தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் தன்னை மீறி நடப்பது போலதான் தோன்றியது. பிறகு இருவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். மேகாவிற்கு கனவை பற்றிய சிந்தனைதான் ஓடிக்கொண்டே இருந்தது. அடிக்கடி என் வருண் முகத்தை பார்க்க விடாம இவன் ஏன் வரான்? முதல்ல அவன்கிட்ட நம்ம கனவை பத்தியும் வருண பத்தியும் சொல்லி அவன் மனசை மாத்தணும் என்று சிந்தித்தபடி தேவாவிற்கு அலைபேசியில் அழைத்தாள். ஹலோ தேவா. ஹாய் மேகா, என்ன ஒரு ஆச்சரியம், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த, அதுக்குள்ள கால் பண்ணிட்டேன் என்க அதற்கு எதுவும் பதில் கூறாதவள், ஈவினிங் மீட் பண்ணலாம், பார்க்குக்கு வந்துரு, ஓகேவா? ஓகே மேகா, வந்துடுறேன். மாலை நேரம் மேகா தேவாவை சந்திக்க கிளம்பினாள். அவனும் அவளுக்கு முன்பே பார்க்கில் காத்து கொண்டிருந்தான். இவன் வாசல் பக்கம் திரும்பவும் அவள் வரவும் சரியாக இருந்தது. இளஞ்சிவப்பு நிற காட்டன் சுடிதாரில் பெரிதாக எந்த ஒப்பனையும் இல்லாமல் அழகு தேவதையாக அவள் நடந்து வர, அந்த நேரம் சரியாக காற்றடித்து மரத்தில் பூத்து குலுங்கிய பூக்கள் அவள் மேல் விழ, ஏனோ அவளை வரவேற்பதாகவே இயற்கை இதை செய்தது போல வருணுக்கு நினைக்க தோன்றியது. காதல்னு ஒண்ணு வந்துட்டாலே இப்படி கவித்துவமா நினைக்க தோணுமோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் பூக்களுடன் அவள் வருவதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கோ அவள் அருகில் வந்ததும் தெரியவில்லை, அவனை அழைத்ததும் கூட காதில் விழவில்லை. தேவா, ஏய் தேவா, உன்னதான் என்று அவள் விழுக்க, ஹா மெகா, வந்துட்டியா? தூரமா தானே வந்துட்டு இருந்த? சரியா போச்சு, எவ்வளோ நேரம்தான் தூரமாவே வந்துட்டு இருப்ப என்று அவள் யதார்த்தமாக கேட்க, ஆமா மேகா, என் பக்கத்துல வந்துட்ட நீ என்று காதலாய் கூறியவனை பார்த்து, என்ன சொன்ன என்று புருவம் இடுக்கி கேட்டாள். ஒன்னும் இல்லையே, சரி வா வந்து உட்காருபடி என்று சிறிது இடைவெளி விட்டு மேகா அமர்ந்தாள். அதை கண்டவனோ விவரம்தான் என சலித்தபடி மனதில் நினைத்து கொண்டான். ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா தேவா? காக்க வைக்கிறது நீயா இருந்தா காலம் முழுக்க காத்திருப்பேன் மகா என்று. ப்ளீஸ் தேவா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நான் வருணை சின்சியரா லவ் பண்றேன். பண்ணு மேகா,
நான் வேணாம்னு சொல்லலையே. நீ வருண லவ் பண்ணு, நான் உன்னை லவ் பண்றேன், சிம்பிள். என்ன மனசுல குட்டி மூவி தனுஷ்னு நினைப்பான் என்றால் முறைத்தபடி. இருக்கட்டுமே, என்ன தப்பு இப்போ? லூசா தேவா நீ? சரி, நான் என் காதலை பத்தி சொல்றேன். கேட்ட அப்புறம் கண்டிப்பா நீ மனசு மாறிடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆஹா, சரி சொல்லு கேப்போம். அவன் பேரு வருண். 3 வருஷமா என் கனவுல வந்துட்டு இருக்கிற திருட. அவன் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கனவுல வந்த ஒருத்தன் நேர்ல நிஜமா வருவான்னு கூட அப்ப நான் நம்பல. ஆனா என்ன அறியாம கனவுல வந்த அவனை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன், தேட ஆரம்பிச்சேன் என்று ஆரம்பித்தவள் கனவில் அவன் செய்கையில் ஐ லவ் யூ சொன்னது, அவன் பெயரை இவள் கண்டுபிடித்தது, ஒவ்வொரு நாளும் அவள் கனவில் வந்து முகம் காட்டாமல் இவளை இம்சை செய்தது, இவள் அவனை வரைந்து துப்பறிவு அலுவலகத்தில் கொடுத்து கண்டுபிடிக்கச் சொன்னது, அவன் இவளை மருத்துவமனையில் சேர்த்தது, அவன்தான் வருண் என்று கண்டுபிடித்தது என முதலில் நடந்தது முதல் இப்போது நடந்தது வரை தேவா அவள் கனவில் வருணாக வந்ததை தவிர ஒன்று விடாமல் அனைத்தையும் ரசித்து கூறினாள். அவள் கண்களிலோ அவனுடைய வருணுக்கான காதல் கொட்டி கிடந்தது. ஆனால் பாவம், அவனை பற்றி அவனிடமே கூறுகிறோம் என்று மட்டும் அந்த பேதை அறியவில்லை. இதையெல்லாம் கேட்டவனுக்கோ இன்னும் இன்னும் மேகாவின் மேல் காதல் அதிகரித்தது. வார்த்தைக்கு வார்த்தை என் வருண் என அவள் கூறும்போது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என வருண் அறிந்து கொண்டான். உண்மையிலேயே இவன் வருணாக இல்லாமல் தேவாவாக மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவள் காதலை இவனை சேர்த்து வைக்க வேண்டும் என்று யோசித்திருப்பான். அவ்வளவு காதலுடன் அனைத்தையும் கூறினான். இதான் என் கதை. நான் என் வருணை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் சொன்னதை வச்சே என் காதல் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தேவா, என்னை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. நான் உன்னை ஒரு நல்ல நண்பனா நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரல. அதான் இவ்வளோ தூரம் பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறேன். புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். நான் ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்க தேவா என்றால் தீர்க்கமாக. ஹேய், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அவள் லவ் சொன்னா போடா நான் ஏன்னு திட்டுவாங்க. நீ பொறுமையா புரிய வைக்கிற. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வைக்கலன்னு ஒரு வருத்தம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நானே உனக்கு உதவி பண்றேன். உன் வருணை கண்டுபிடிக்க உன் வருண் உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு மேகா. கண்டிப்பா நீ உன் வருண் கூட சந்தோஷமா வாழ்வ, கவலைப்படாத. இனிமே உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றிட மேகாவுக்கும் ஏக மகிழ்ச்சி. தேவா, நிஜமா சொல்றியா? மனசு மாறிட்டியா அப்போ நீ? தேங்க்யூ சோ மச் தேவா. எங்க உன் நட்பு எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு பயந்தேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேவா. தேங்க்ஸ் வேணாம், அதுக்கு பதிலாக நான் கேட்கறதுக்கு சரின்னு சொல்லணும். கண்டிப்பா தேவா, என்னன்னு சொல்லு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா எப்பவும் உனக்கு சொல்ற ஐ லவ் யூவை சொல்லிட்டு தான் இருப்பேன், செய்வேன். அதை நீ நட்பா நினைச்சுக்கலாம், அன்பா நினைச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா என்னோட லவ் யூல உண்மையான காதல் அன்பு மட்டும் இருக்கும். எந்த தப்பான எண்ணமும் இருக்காது. நீ தப்பான எண்ணத்தோட சொல்ல மாட்டேன்னு தெரியும். ஆனாலும் என்று இழுக்க, நீ பதிலுக்கு லவ் யூ டூ கூட சொல்ல வேண்டாம். எப்பவும் சொல்ற மாதிரி ஐ லவ் மை வருண் ஒன்லின்னு சொல்லுவியே, அப்படி சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் மேகா என்றிட அவன் ஏன் இவ்வாறு கேட்கிறான் என்று மட்டும் குழப்பம் அவளுக்கு. உடனே அவள் சம்மதித்ததும் ஆச்சரியம்தான். வேணான்னு சொன்னா மட்டும் கேட்கவா போற? சரி சொல்லிக்கோ, நான் ஃப்ரெண்ட்லியா நினைச்சுக்கிறேன். தேங்க்ஸ் மேகா. பரவாயில்ல தேவா. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நான் என் கனவு பத்தி இப்போதான் சொல்லவே செய்யறேன். உங்ககிட்ட அன்னைக்கு ஜஸ்ட் ஒன் சைடா ஒருத்தங்களை லவ் பண்றேன்னு மட்டும்தான் சொன்னேன். நீ நேற்று என்கிட்ட பேசும்போது பஸ்ல வீட்டில் உன் கனவு காதல் பத்தி சொல்லி இருக்கலாமேன்னு என்கிட்ட கேட்டல நீ. உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று சரியாக கேட்க, ஆஹா, நேத்து ஒரு ஆர்வக்கோளாறுல கேட்டுட்டோமே, கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்கறா. என்ன சொல்லி சமாளிக்க இப்ப? இந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியாவும் வரமாட்டிக்கே. போச்சு, நல்லா மாட்டணும் என்று யோசிக்க, தேவா, நான் உன்னைத்தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. இது எனக்கும் சுஜிக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று விடாமல் கேட்டார். பிறகு சட்டென வருணுக்கு யோசனை ஒன்று தோன்ற, நல்லா யோசி, நான் கனவு காதல் நான் சொன்னேன். ஆமா, அப்படி சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. இல்ல மேகா, நல்லா யோசிச்சு பாரு, நான் காதல் கனவுன்னு தான் சொன்னேன். என்ன நீ என்னைய குழப்புற? கனவு காதல்னு சொன்னியா, காதல் கனவுன்னு சொன்னியா? தெரியல,
சரி அதை விடு, எப்படினாலும் கனவுன்னு சொல்லியிருக்க தானே, அது எப்படி சொன்ன? அதுவா, பெருசா காதல்னு வந்துட்டாலே நமக்கு ஒரு கனவு இருக்கும், நமக்கு பிடிச்சவங்க கூட வாழறத பத்தி. அதைத்தான் நான் சொன்னேன். நீதான் அதுக்கப்புறம் வருணை கண்டுபிடிக்க முடியாம போயிடும்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்ததுல கனவுன்னு உளறிட்ட. அதை வச்சு என்னமோ இருக்குன்னு கெஸ் பண்ண. உங்ககிட்ட அப்பவே கேட்கலான்னு தான் நினைச்சேன். நீ வேற ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருந்தியா, அதான் இப்ப கேட்க வேணான்னு அப்புறம் நாளைக்கு கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நீயே கேட்டுட்ட என்று ஒரு வழியாக அது இதுவென அவளை குழப்பியவன், இயல்பிலேயே யார் என்ன கூறினாலும் அனைத்தையும் நம்பும் குணம் கொண்ட மேகா இதனையும் நம்பினாள். ஓ, அப்ப நானா தான் உளர்னேனா? அப்ப சரி என்றிட, அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சாச்சு. எவ்வளோ கேவலமா சமாளிச்சாலும் நம்பிடுறா. பாவம் என் சென்னம், உன்னை போய் ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு மேகா. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே என மனதில் நினைத்தபடி சிரிக்க, என்ன தேவா தனியா சிரிக்கிற? ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிறதே நம்ம வேலையா போச்சு என நினைத்தபடி, சும்மாதான் மேகா, உன்னை முதல் தடவை பார்க்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளையார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை நினைச்சேன், சிரிச்சேன். ஏ மேகா, உனக்கு பிள்ளையார் தான் பிடிக்குமா என்று பேச்சை மாற்றினான். ஆமா தேவா, பிள்ளையார் தான் பிடிக்கும், ஆனா இப்ப பிடிக்காது. அவர் கூட சண்டை, அவரை பத்தி என்கிட்ட பேசாத என்று குழந்தை போன்று கூற, ஏன் அப்படி என்று கேட்டான் ரசித்தபடி. ஆமா, வருணை என்னைக்கு என் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரோ அப்பதான் பேசுவேன் என்றிட, அது சரி என கூறியவன், நான் எப்பவோ உன் கண் முன்னாடி வந்துட்டேன் மேகா, கூடிய சீக்கிரம் வருணாவும் உன் முன்னாடி வருவேன் என நினைத்தவன், இங்கு இவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் அங்கு சுஜிக்கு தனியே நேரம் போகவில்லை. அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள். சுரேஷ் கிட்ட பேசுவோமா என யோசிக்க, அந்நேரம் சரியாக அவனிடமிருந்தே ஹாய் என குறுஞ்செய்தி வந்தது. அதிர்ந்து நோக்கியவள், ஹாய் என்று அனுப்பினார். என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கேங்க, போர் அடிக்குது. நீங்க? நானும் சும்மாதாங்க. மேகா வருணனவ பார்க்க போயிருக்கா, எனக்கு போர் அடிக்குது. ஓ ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அவனுக்கு என்ன, கொடுத்து வச்சவன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆள் இருக்குல்ல, ஜாலியா இருக்கான். என்னங்க சிரிக்கிறீங்க? சும்மாதாங்க. அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்று மாறி மாறி இழுக்க, அவனும் மீட் பண்ணலாமா என்று கேட்டுவிட்டான். சட்டென இவ்வாறு கேட்பான் என சுஜி எதிர்பார்க்கவில்லை. முழிப்பது போல் இமோஜியை அனுப்பினாள். சாரிங்க, கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். நான் உங்களை கம்பல் பண்ணல, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. ஐயோ, சாரி எல்லாம் எதுக்குங்க, பரவாயில்லைங்க என்றான். சற்று நேரம் கழித்து, இருக்கு என குறுஞ்செய்தி வந்தது சுஜியிடமிருந்து. என்ன இருக்கு என்றான் இவன். இஷ்டம் இருக்கு என்றிட அவனுக்கோ புன்சிரிப்பு. எப்போ எங்கன்னு நீங்களே சொல்லுங்க சுரேஷ், இப்போ கூட மீட் பண்ணலாம், உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஓகே, அப்ப அன்னைக்கு போன காஃபி ஷாப் போலாம், நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே சுஜி. சுரேஷிற்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இனிமேலும் இப்படியே போகணும் கடவுளே என வேண்டுவி கொண்டு கிளம்பி சென்றான். சுஜி வருவதற்கு முன்னதாகவே சுரேஷ் வந்து விட்டான். சுஜி இவனை பார்த்து சிரித்து கொண்டே வந்தாள். ஹாய் சுரேஷ். வாங்க சுஜி, உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் இல்லைங்க, இப்பதான் வந்தேன். எதிர்பாராத விதமாக இருவரும் ஒரே நிறத்தில் உடை உடுத்தி இருந்தனர். இருவரும் அதனை கண்டு சிரித்து கொண்டனர். அப்புறம் சொல்லுங்க, திடீர்னு மீட் பண்ணலாமான்னு கேட்டீங்க, என்ன விஷயம் என்று சுஜி கேட்க, அவனும் ஆமாங்க, எனக்கும் கரெக்டாக வேணாமா என்றிட, தண்ணீர் குடித்து கொண்டிருந்த சுஜிக்கு புரை ஏறியது. என்ன சொன்னீங்க என்று இருமியபடி கேட்க, அது எனக்கும் கரெக்டா டைம் பாஸ் ஆக வேணாமான்னு சொன்னீங்க, நீங்களும் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன் என்றவன் அவள் அறியா வண்ணம் சிரித்து கொண்டான். ஓ ஓகே ஓகே. சுஜி, இதுவரை யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லப்பா, இதுவரை அந்த ஐடியா இல்லை. ஓ, ஏன் அப்படி? தெரியல, பார்த்த உடனே இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு நமக்கு தோணணும்ல, அப்படி யாரும் இதுவரை தோணல. ஓ அப்படி. நீங்க சுரேஷ்? நம்மளெல்லாம் யாருங்க லவ் பண்ண போறாங்க என்று சலிப்பாக கூற, ஏன் அப்படி சொல்றீங்க, நீங்க தான் செம்மையா இருக்கீங்களே எனவும், அட போங்க, கலாய்க்காதீங்க, நிஜமாதான் சொல்றேன். என்ன பண்ண, இதுவரை உங்களை மாதிரி யாரும் இல்லையே என்றவன் மீண்டும் அவள் அறியாமல் சிரித்து கொண்டான். அப்படின்னா என்று புரியாமல் சுஜி கேட்க, இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி யாரும் இதுவரை சொல்லலன்னு சொன்னீங்க என்றான். பின் காஃபி ஆர்டர் செய்து குடித்தபடியே இருவரும் தங்களை பற்றி ஒருவருக்கொருவர் பேசி பகிர்ந்து கொண்டனர். சுரேஷ், ஓகே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சுஜி எழும்ப, சுஜி உங்களுக்கே ஓகேனா நான் உங்களை டிராப் பண்ணவா என்று கேட்க,
சிறிது யோசித்துவிட்டு சரி என கூறினாள் சுஜி. சுரேஷ் சுஜி மேகா தங்கியிருக்கும் வீட்டருகில் பிள்ளையார் கோவிலில் வண்டியை நிறுத்தினான். சுஜி, இங்கே இறங்கிக்கோங்க, யாராவது பார்த்தா உங்களை தப்பா பேசிடக்கூடாது, அதான் என்றிட அவனின் அக்கறை எண்ணி வியந்தாள். அவள் மனம் அவனிடம் காதல் வசப்பட்டது. தன்னை பற்றி இந்தளவு யோசிக்கும் ஒருவரை எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது? தன்னை அறியாமலே தன் மனதை பறிகொடுத்து விட்டாள் பெண்ணவள். சரி சுஜி, பார்த்து போங்க, நான் கிளம்புறேன் என்றவன் வண்டியை இயக்க அவளோ சுரேஷ் ஒரு நிமிஷம் என்றாள். சொல்லுங்க சுஜி. அது இஷ்டம் இருக்குன்னு சொன்னது மீட் பண்றதுக்கு மட்டும் இல்லை என்று கூறி வெட்கப்பட்டு சிரிக்க அவனும் புரியலங்க என்றாள். இதுக்கு மேல ஒரு பொண்ணு எப்படிடா ஓப்பனா லவ் சொல்லுவா மாங்கா என்று மனதினுள்ளே அர்ச்சித்தவள், ஒன்றும் இல்லை, சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன், உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும், மாங்கா போடா என்று கூறிக்கொண்டு பொய்க்கோபத்துடன் செல்ல சட்டென அவள் காதலை கூறுவாள் என்று எதிர்பார்க்காதவனோ இவ என்ன சொல்றாங்க என நிஜமாகவே புரியாமல் பேந்த பேந்த முழித்தவனுக்கு அப்பொழுதுதான் சுஜி என்ன கூறினாள் என புரிந்தது. சட்டென அவன் முகம் மலர மனதிலோ சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் என்னை பார்க்கல, அவ சொன்ன சொல்லை போதும், அதுக்கு ஈடே இல்லை ஏதும் என்று பாடலை மனதிலேயே ஒலிக்க விட்டபடி செல்லும் அவளை பார்க்க, சொல்லிட்டேனே இவ காதல, சொல்லும் போதே சுகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் எண்ணம் கூடல, உனது அன்பே ஒன்றே போதும், அதுக்கு ஈடே இல்லை ஏதும் ஏதும் என சுஜி அவளின் மனதில் ஒலிக்க விட்டவள் இவனை திரும்பி பார்த்து கொண்டே வெட்க சிரிப்புடன் சென்று கொண்டிருந்தாள். சுரேஷிற்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்று சுஜியிடம் தன் காதலை கூறத்தான் சந்திக்க அழைத்தான். ஆனால் அவள் இதுவரை யாரிடமும் அவ்வாறு தோன்றவில்லை என்று கூறவும் சிறிது தயங்கியவன் அவள் தவறாக நினைத்துவிடக் கூடாதே என்று சொல்லாமல் விட்டுவிட்டான். ஆனால் இப்பொழுது அவளே தன் காதலை கூறியது இவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியுடன் கிளம்பிவிட்டான். அங்கே பார்க்கிலிருந்து மேகாவும் வருணும் கிளம்பிவிட்டனர். மொத்தத்தில் இன்று நால்வருக்கும் மகிழ்ச்சியே. மேகாவுக்கோ தேவா மனசு மாறியது மகிழ்ச்சி. வருணுக்கோ தன் மேல் கொண்ட மேகாவின் ஆழமான காதலை புரிந்து கொண்ட மகிழ்ச்சி. சுஜிக்கோ தன் காதலை கூறிவிட்ட மகிழ்ச்சி. சுரேஷிக்கோ காதலை காதலியின் வாயாலே கேட்டுவிட்ட மகிழ்ச்சி. கனவு 13. அன்றைய நாள் நால்வருக்கும் மகிழ்ச்சியாக சென்றது. வீட்டிற்கு வந்த சுஜியோ மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் மேகா வீட்டிற்கு வந்தாள். என்னடி ஆடிட்டு இருக்க? ஹே மேகா, வா வா என்று அவளையும் இழுத்து வந்தவள் அவளையும் ஆட வைக்க, அடியே என்னடி ஆச்சு? நான் போன அப்புறம் யாராவது தலையில அடிச்சுட்டாங்களா? போடி, அது இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் உற்சாகமாய். நீயுமா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. சூப்பர், நீ முதல்ல சொல்லு. முடியாது, நீ சொல்லு. அது அது என்று கால் பெருவிரலால் கோலம் போட்டபடி கூற, என்னடி வெக்கெல்லாம் பலமா இருக்கு, விஷயத்தை சொல்லு லூசு எனவும் சுஜி சுரேஷுடன் வெளியே சென்றது முதல் தன் காதலை சொன்னது வரை அனைத்தையும் கூறினாள். அடி கல்லு, இவ்ளோ வேலை பார்த்திருக்க, பொடி, உன் கூட சண்டை. ஏண்டி செல்லம்? ஆமா, நான் எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்றேன், நீ மட்டும் எதுவுமே சொல்லாம பண்ணிட்டு வந்துட்ட, போ பேசாத என்று முகத்தை திருப்ப, அப்படியெல்லாம் இல்லடி, எனக்கே என் காதலை சொல்ற ஐடியா இல்லை, திடீர்னு என்ன அறியாம சொல்லிட்டேன்டி, சாரிடி லூசு, நான் சும்மா விளையாண்ட, ரொம்ப சந்தோஷண்டி, எப்படியோ உன் ஆளை கண்டுபிடிச்சு லவ்வ சொல்லிட்ட, ட்ரீட் எப்போ? உனக்கு இல்லாமையா? வச்சிருவோம். சரி நீ சொல்லு, தேவா கிட்ட சொல்லிட்டியா? ஆமாடி, எல்லாம் சொல்லிட்டேன், தேவாவும் மனசு மாறிட்டான், அவனே என்ன வருண் கூட சேர்த்து வைக்கிறேன் வர சொல்லியிருக்கான். ஆஹா, வருணனா கில்லு அடிதான் என மனதில் நினைத்தபடி, ஹே செம, இனிமே வருணை கண்டுபிடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு, அப்படிதானே? ஆமாடி, அதுக்கும் தேவா உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு, என்ன லவ் பண்ணவனே நான் லவ் பண்றவனை தேடுறது அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல, வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் என்க. அதெல்லாம் நினைக்காத நீ என்றாள் சுஜி. அங்கே வருண் வீட்டில், டே சுரேஷ, என்ன முகத்துல ஏதோ தேஜஸ் தெரியுது, என்ன விஷயம்? ஆமா மச்சான், எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னடா சொல்ற? என்ன
உன் லவ் சுஜிக்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இது அதுக்கும் மேல சந்தோஷமான விஷயம்டா. என்னதாண்டா நடந்தது சொல்லி தொலையேன். போர் அடிச்சதா, அதான் சுஜியை மீட் பண்ணலான்னு வெளியே கூப்பிட்டேன். அவளும் வந்தா. இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு நினைச்சுதான் போனேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவளே என்ன லவ் பண்ணன்னு சொல்லிட்டாடா. என்ன வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, டே மச்சான், இது எப்போ? வாழ்த்துக்கள்டா, கலைக்கிட்ட போ, வேற லெவல். தேங்க்ஸ்டா. ஆமா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மச்சான், இன்னைக்கு மேகா அவளோட கனவு பத்தி, அவளோட வருணான என் மேல அவ வச்சிருக்கிற காதலை பத்தி எல்லாம் சொன்னாடா. எவ்வளோ விரும்புறா தெரியுமா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் வருண் வரும்னு சொன்னா பாரு, அப்படி புல்லரிச்சு போச்சு. வேற லெவல் ஃபீல்டா அது. ஹேய் சூப்பர் மச்சான், கொடுத்து வச்சவ நீ. காதலி வாயால அவ நம்ம மேல வச்சிருக்கிற காதலை கேட்கறதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. என்ஜாய் மச்சி. எப்படியோ மச்சான், என் மேல அவ உயிரா இருக்கிறான்னு நல்லா தெரியுது. உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அன்னைக்கு நீ லூசுத்தனமா மேகாவை பிரிய போறேன்னு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, நீதான் சொல்லி புரிய வச்ச. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். இதுக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? அது என் கடமை. இனிமே மேகா கிட்ட எப்படி நீதான் வரும்னு சொல்றத மட்டும் தாண்டா யோசிக்கணும். இல்ல மச்சான், இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அந்த கணேஷ் வேற இருக்கான்ல, நல்லவனா கெட்டவனான்னு வேற தெரியல. அவனை வேற சமாளிக்கணும். அட ஆமால, அவன் ஒருத்தன் இருக்கானோ. விடு மச்சான், பாத்துக்கலாம். சரி மச்சான், அதை விடு. லவ் சக்சஸ் ஆயிட்டு எப்போ ட்ரீட் வைக்க போற? அதுக்கு என்ன மச்சான், வச்சுட்டா போச்சு. மச்சான் மச்சான் மச்சான், நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியாடா? அது அது வந்து மேகாவையும் சுஜியும் கூப்பிடுடா. நீ உன் ஆளை பார்த்த மாதிரி ஆச்சு, நானும் பார்த்துப்பேன். பாருடா, எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. அதுக்கு தான் மச்சான் வேணுங்கிறது. ரொம்ப புகழாத மச்சான். சரி இரு, நான் சுஜிக்கு கால் பண்றேன் என்றவன் சுஜிக்கு அழைத்து, ஹலோ சுஜி. சொல்லுங்க. என்ன மேடம், ரொம்ப அமைதியா பேசுறீங்க போல. அப்படியெல்லாம் இல்லையே. ஆஹா, வருண் என்கிட்ட ட்ரீட் கேட்டான். நம்ம லவ் சக்சஸ் ஆனதுக்கு. மேகாவும் கேட்டா. அப்படியா, சூப்பர். அப்போ இன்னைக்கு டின்னர் நம்ம ட்ரீட் கொடுத்துருவோம் 2 பேருக்கும். ஓகேவா? சூப்பருங்க. நீ மேகா கிட்ட கொடு, நான் பேசுறேன். இந்தா கொடுக்குறேன். ஹே மேகா, இந்தாடி பேசு. யாருடி? அவரு தாண்டி, பேசு. அவரா? எவரு? அதாண்டி என்னோட உன்னோட. ஹே போடி, நீ பேசு. சொல்லுங்கண்ணா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க போல. ஆமாம்மா, எல்லாம் உன் ஃப்ரெண்டு புண்ணியத்துல. சூப்பர்ண்ணா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, மச்சான் என்கிட்ட ட்ரீட் கேட்டான். நீயும் சுஜி கிட்ட கேட்டியாமே, அதான் 2 பேருக்கு இன்னைக்கு டின்னர் நாங்க ட்ரீட் வைக்கிறோம். நீயும் சுஜியும் வந்துருங்கம்மா. வந்துட்டா போச்சு. கண்டிப்பா வரேனா, நான் அவகிட்ட கொடுக்கறேன். சரிம்மா. ஹே சுஜி, உன் ஆளு உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க. அடி பாவி, நல்லா நடிக்கிறடி. நடிப்பா? நான் என்ன பண்ண? ஆமா பின்ன, அங்க என்ன போட மாங்கான்னு திட்டிட்டு இங்க என்னன்னா அவராமே அவரு. அது கோவத்துல சொன்ன. ஓ, அப்ப மேடம்க்கு கோபம் வந்தா மரியாதைலாம் எதிர்பார்க்க முடியாது போலயே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆமா ஆமா, அப்படிதான், தப்பிக்க முடியாது. உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான். நீ கொடுக்கறதா இருந்தா தூக்கு தண்டனை கூட சந்தோஷமா வாங்கிப்பேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஹே சரி சரி, சும்மா தானம்மா. ஓகே, நைட் பேசிக்கலாம். பாய். சரிடா, பாய். டேக் கேர். இரவு 8 மணி அளவில் சுஜியும் மேகாவும் கிளம்பி உணவகத்திற்கு சென்றனர். வருண் சுரேஷும் வந்துவிட்டனர். இருவரும் தத்தம் ஜோடியை இமைக்காமல் ரசித்தனர். டே மச்சான், நான் மட்டும்தான் என் ஆளை இப்படி பாப்பேன். நீ உன் ஆளை பார்த்த அவ்வளோதான். இப்ப நீ மேகாக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் மகனே, அடக்கி வாசி என்று கூறி சுரேஷ் வருணை வெறுப்பேற்ற. என்னடா கமிட் ஆயிட்டேன்னு திமுறா? எங்களுக்கும் கால வரும், அப்போ கவனிச்சுக்கிறோம் உன்னை. அது அப்ப பார்க்கலாம். நால்வரும் ஒருவருக்கொருவர் ஹாய் சொல்லிவிட்டு அமர்ந்தனர். என்னம்மா சுஜி, இவன் சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டியே, பையனை கொஞ்சம் அலைய விட்டுருக்கலாம்லம்மா என வருண் கேட்க, கொய்யால எனக்கு ஏண்டா வேட்டு வைக்கிற என்று சுஜேஷ் வருண் காதை கடித்தான். என்னன்னா பண்ண, அந்த முகத்தை பார்க்க பாவமா இருக்கு, அதான் போனா போகுதுன்னு சொல்லிட்டேன் என்று சிரிக்க, இவன் பாவம் எல்லாம் இல்லம்மா, பக்கா கேடி, பார்த்து இருந்துக்கோமா. டேய் நல்லவனே, தயவு செஞ்சு சும்மா இருடா.
நல்லா போயிட்டு இருக்கிற லவ்ல சிங்கி அடிச்சிட்டு போயிடாத ராசா என்று சத்தமாக புலம்ப அங்கே சிரிப்பலைகள் தான். விடுங்கண்ணா, அழுதுற போறாரு. நீயுமா? எல்லாம் என் நேரம் என்றான் சுரேஷ் தலையில் கை வைத்து. ஹே சுஜி, நானும் சுரேஷ் அண்ணாவும் அன்னைக்கு பேசணும், அதை வச்சு தெரியும். நீயும் தேவாவும் எப்படி இவ்வளவு சகஜமா பேசுறீங்க? ஏற்கனவே பழகுன மாதிரி என மேகா கேட்க, சபாஷ், சரியான கேள்வி, மாட்டினீங்களா என்றபடி சுரேஷ் சுஜி மற்றும் வருணை பார்த்து நக்கலாக சிரிக்க, அது மேகா என வருண் இழுக்க, ஹே நான் சொல்றேன்டி, நீ சுரேஷை எப்படி அண்ணான்னு கூப்பிடுற? உன் ஃப்ரெண்டோட லவர்னு தானே? ஆமாடி, அதே மாதிரிதான் வருணனாவும் எனக்கு என் லவரோட ஃப்ரெண்ட், அதான் அண்ணான்னு கூப்பிடுறேன். அண்ணா கிட்ட பேச முன்ன பின்ன பழகணுமா என்ன என்று சமாளிப்பதாக நினைத்து தேவா என்று சொல்வதற்கு பதிலாக வருண் என்று கூறி மாட்டிக்கொண்டாள். என்ன சொன்ன? வருண் அண்ணாவா? என்னடி சொல்ற என்று மேகா குழப்பமாக கேட்க, போச்சு, சமாளிக்கிறேன்னு சொல்லி இப்படி வசமா மாட்டிக்கிட்டியேமா என சுஜியை பார்த்தபடி முழித்தான் வருண். அத நான் சொல்றேம்மா, வேற ஒன்னும் இல்ல. நீ அடிக்கடி உன் ஆளு வருண் பத்தியே பேசிட்டு இருக்கியா, அதான் மறந்து போய் அப்படி சொல்லிட்டா போல. மச்சான் கூட காலையில உன்னை பார்த்துட்டு வந்த அப்புறம் என்னையே 2 தடவை வருண்னு கூப்பிட்டான் தெரியுமா? அந்த அளவுக்கு நீ வருண் புராணத்தை பாடியிருக்க, அப்படிதானே சுஜி என்று கூறி சுரேஷ் இருவரையும் காப்பாற்றி விட்டான். ஓ அப்படியா? என்னன்னா பண்றது, பாவம் தான் இவங்க 2 பேரும். நான் எந்த அளவுக்கு வருண் பத்தி சொல்லியிருந்தா இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க என மேகா அவர்கள் கூறிய பொய்களை எல்லாம் நம்பிவிட்டால் பாவம். வருணும் சுஜியும் சுரேஷை தெய்வமே என்ற ரீதியில் பார்க்க, வருணும் கரண்டியை கீழே வேண்டுமென்றே தட்டிவிட்டு அதை எடுக்கின்ற சாக்கில் சுரேஷ் காலை தொட்டு கும்பிட, டே டே, இந்த சூரிய வம்ச கதையெல்லாம் இங்க வேணாம், அடச்சி இந்திரிடா என்றிட அசடு வழிந்தபடி எழுந்தான் வருண். இவ்வாறு நால்வரும் மகிழ்ச்சியாக அரட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டனர். நால்வருக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட அனைவரின் மனமும் லேசாகி வானில் பறந்தது. இன்றென்ன இத்தனை இன்பம் இதய கூட்டில் நீந்திடுதே, நடைபாதை பூக்கள் எல்லாம் கைகள் நீட்டிடுதே, நீங்காத புன்னகை ஒன்று உதட்டின் மேலே பூத்திடுதே, வாழ்க்கையை பிடிக்கிறதே. இவ்வாறு இவர்களை மகிழ்ச்சியாக விட்டால் விதிக்கு என்ன மரியாதை? அது அடுத்த இடியை இறக்க தயாராகி கொண்டிருந்தது. நால்வரும் பேசி சிரித்து ஒருவரையொருவர் வாரிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க, இவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக மேகாவின் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது. யாரடி கால் பண்றாங்க என சுஜி கேட்க, தெரியலடி, புது நம்பரா இருக்கு, இங்க கொடு என வாங்கி பார்த்தவள், ஹே இது கணேஷ் நம்பர் டி என்க. அவரா? ஐயோ, அவர் எதுக்கு கால் பண்றாரு? ஹே எதுக்கு, நீ தானே அவனுக்கு நிச்சயமான பொண்ணு, அதான் பேச கால் பண்ணிருக்காப்ல என சுரேஷ் கூற, அட என்னன்னா நீங்க வேற என்று வருதினாள். டேய் சும்மா இருடா, அவளே டென்ஷன்ல இருக்கா. மேகா நீ சும்மா பொதுவா பேசு என்று வருண் கூறவும் அழைப்பை ஏற்று பேசினாள். ஹலோ ஹலோ மேகா. ஆமா மேகா தான் பேசுறேன், நீங்க? நான் கணேஷ் பேசுறேன். ஓ நீங்களா? சொல்லுங்க. நமக்கு இன்னும் 8 மாசத்துல கல்யாணம், அதாவது நீ காலேஜ் முடிச்ச அடுத்த மாசம். நான் நேத்து தான் தேதி குறிச்சாங்க, மாமா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தாங்க, நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லி கால் பண்ணேன் என்க. அதை கேட்டவுடன் மேகாவின் முகம் வாடிவிட்டது. சுரத்தே இல்லாமல் ஓ என்று மட்டும் கூறினார். அப்புறம் மேகா என்ன பண்ற? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, பிரச்சனை இல்லை, நான் அப்புறம் பேசுறேன். சரி எனவும் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. என்னாச்செடி என சுஜி கேட்க, 8 மாசத்துல கல்யாணமாம்டி, அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டேன். இவர் வேற இப்படி கால் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 8 மாசம் தாண்டி இருக்கு கல்யாணத்துக்கு. என் வருண் எனக்கு கிடைப்பானாடி, பயமா இருக்கு என்றவளுக்கு கண்கள் கலங்கி விட்டது. ஹே மேகா, நானும் சுரேஷும் நாளைக்கே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம், நீ வருத்தப்படாத என்று வருண் தைரியம் கூற, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றபடி மேகா எழும்ப, இருடி நானும் வரேன் என்றாள் சுஜி. இல்லடி, நான் தனியா போயிருவேன், நீ இருந்து சாப்பிட்டு சுரேஷனை கூட வா, நான் கிளம்புறேன். சாரி, ஏதும் நினைச்சுக்காதீங்க என்று கூறி கிளம்பி சென்று விட்டாள். அண்ணா ப்ளீஸ், எதுனாலும் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, மேகா பாவம் என்று தோழியை நினைத்து வருந்து சுஜி கூற, பண்றேம்மா, நீ கணேஷ் நம்பர் வச்சிருக்க தானே, அவர்கிட்ட நான் சொல்ற மாதிரி நீ பேசு. நீ அவருக்கு கால் பண்ணி அன்னைக்கு மேகாக்கு இஷ்டம் இல்லாமையான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா இது மொபைல்ல பேசுற விஷயம் இல்ல, கொஞ்சம் சென்னை வர முடியுமான்னு கேளு எனவும் அவன் சொன்னது போலவே சுஜியும் பேசினாள். ஹலோ
கணேஷ், ஆமா நீங்க? நான் மேகா ஃப்ரெண்ட் சுஜி பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு என்கிட்ட மேகாக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ என்னால் அதை பத்தி பேச முடியல, அதான் ஏதும் சொல்லல. அப்போ உண்மையாவே மேகாக்கு இஷ்டம் இல்லையா? என்ன பிடிக்கலையா அவளுக்கு என்ற வருத்தம் தோய்ந்த குரலில் கணேஷ் கேட்க, ஐயோ அப்படி இல்லைங்க, இது வேற ஒரு பிரச்சனை. கொஞ்சம் சென்னை வரீங்களா? நேர்ல பேசணும். எதுவும் பெரிய பிரச்சனையாங்க? இல்ல, நேர்ல பேசுனா பெட்டரா இருக்கும். சரிங்க, நான் நாளைக்கே வரேன். சரிங்க, நீங்க வர விஷயம் இதுக்குதான்னு யாருக்கும் தெரிய வேணாம், மேகாக்கு கூட தெரியக்கூடாது. சரிங்க, நான் யார்கிட்டையும் சொல்லல. நாளைக்கு பேசிக்கலாம், நான் வைக்கிறேன் என்று துண்டித்தான் யோசனையோடு. டே மச்சான், அவரை எதுக்குடா வர சொல்ற? என்ன பிளான் வச்சிருக்க என்று சுரேஷ் புரியாமல் கேட்க, ஆமாடா, கணேஷ் கிட்ட நாம எல்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நல்லவரா இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல, அவரே ஒதுங்கிக்குவாரு என்றிட, அண்ணா ஒருவேளை அவர் ஒத்துக்கலன்னா என்னண்ணா பண்றது? அத அப்புறம் பாப்போமா, நல்லதே நினைப்போம். நாளைக்கு இங்க வந்து அப்புறம் உனக்கு தான் கால் பண்ணுவாரு. நீ என்ன பண்ற, மேகாவை மட்டும் காலேஜுக்கு அனுப்பிட்டு நீ ஏதாவது சொல்லி லீவு போட்டுரு. அவ கிளம்புனதுக்கு அப்புறம் கணேஷ் நாம மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வர சொல்லு, நாங்களும் வந்துருவோம். சரிண்ணா, சீக்கிரம் எல்லாம் பண்ணுங்கண்ணா, இல்லைன்னா அவளே எல்லாம் கண்டுபிடிச்சிடுவா. எங்க? என்னம்மா சொல்ற? அவ எப்படி கண்டுபிடிப்பா? அதை ஏன் கேக்குறீங்க? கனவுல 2 தடவை உங்க முகத்தை பார்த்திருக்கா. நீங்க அவகிட்ட சவால் விட்டீங்கல்ல, அன்னைக்கு நான் தான் அதையே நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதான் தேவாண்ணா முகம் வந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்க. இது வேறையா என்று நொந்தான் வருண். வித்தியாசமான காதல் தாண்டா உங்களோடது என்றான் சுரேஷ். சரிம்மா, பாப்போம், நீ கிளம்பு, நேரம் ஆயிட்டு. டே சுரேஷ், நான் வீட்டுக்கு போறேன், நீ சுஜியை விட்டுட்டு வா. சரிடா, வா சுஜி, கிளம்பலாம். சரிண்ணா, நான் வரேன். சுருஜியும் சுரேஷும் கிளம்பி விட்டனர். வருண் சிறிது நேரம் அமர்ந்து யோசித்து விட்டு அவனும் கிளம்பி விட்டான். வீட்டிற்கு வந்த சுஜியோ மேகாவிடம், மேகா என்னாச்சுடி, ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க என கேட்க, அவளோ, வேற என்னடி, மனசு சரியில்லை. அவ எனக்கு பக்கத்திலேயே இருந்து கண்டுபிடிக்காத மாதிரி இருக்குடி என்றாள். உண்மைதானடி? என்னடி சொல்ற? ஆமா மேகா, அவ சென்னையில தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பக்கம் தானே, நாம தீவிரமா தேட ஆரம்பிச்சா கண்டிப்பா கிடைச்சிருவான், கவலைப்படாத. தேடினா கிடைப்பான்னு தெரியும்டி, ஆனா அவனுக்கு என் மேல காதல் வரணும்ல. அவன் வேற யாரையாவது காதலிச்சா என்ன பண்ண? ஹே லூசு, காரணம் இல்லாமையா உன் கனவுல அந்த கடவுள் அவனை வர வச்சிருப்பாரு? கண்டிப்பா நீ அவனை கண்டுபிடிப்ப. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. நாளைக்கு நான் அந்த டிடெக்டிவ் ஆபீஸ் போய் கேட்கலான்னு இருக்கேன்டி. ஐயோ, நாளைக்கு அவ காலேஜ் போகலன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணாயிருமே என்று நினைத்த சுஜி, நாளைக்கா? நாளைக்கு வேணாம்டி என்றாள். ஏண்டி? தேவா அண்ணாவும் சுரேஷும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நாளை கழிச்சு இது விஷயமா ஒரு ஆளை பார்க்க போறாங்க. இப்ப நீ போய் தேடுனா அவங்கள நம்பாத மாதிரி இருக்கும். விடு, நீ கவலைப்படாத, அவங்க பார்த்துப்பாங்க என்று ஏதேதோ கூறி சமாளிக்க மேகாவும் சரி என்றாள். இருவரும் உறங்கச் சென்றனர். மறுநாள் விடியலும் விடிந்தது. சுஜி எப்பொழுதும் போல் சீக்கிரம் எழுந்து விட்டாள். ஆனால் மேகா எழும்பும் வரை தூங்குவது போல் நடித்தாள். சுஜி, ஏய் சுஜி, என்னடி இவ்ளோ நேரம் தூங்குற? எப்பதும் சீக்கிரமா எந்திரிச்சிருவியே, இன்னைக்கு என்னாச்சு? காலேஜ் போகணும், சீக்கிரம் எந்திரி என்று எழுப்ப, தெரியலடி, தலை ரொம்ப வலிக்குது, எந்திரிக்க முடியல, நீ கிளம்பி போடி, நான் இன்னைக்கு காலேஜ் வரல என்றிட, நானும் போகல, வா டாக்டர் கிட்ட போலாம் என்று அவளை அழைக்க, ஐயோ இவ திட்டத்தையும் கெடுத்து விட்டுருவா போலயே என மனதினுள் நொந்தவள், இல்லடி அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ காலேஜ் போ. உன்னை இப்படி விட்டுட்டு எப்படிடி போக? அடியே தலைவலி தானடி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, ஏற்கனவே நீ நிறைய லீவ் எடுத்துட்ட. சரிடி, பார்த்து இருந்துக்கோ, எதுனாலும் கால் பண்ணு, ஓகேவா? சரிடி. மேகா கிளம்பி கல்லூரி சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் கணேஷ் சுஜிக்கு கால் செய்தான். ஹலோ சுஜி. சொல்லுங்க கணேஷ், வந்துட்டீங்களா? ஆமாங்க, நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். நான் எங்க வரணும்? மவுண்ட் ரோட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க வந்துருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரிங்க என்று கணேஷ் அழைப்பை துண்டித்ததும் வருணுக்கு அழைத்தாள் சுஜி. அண்ணா. சொல்லுமா, கணேஷ் வந்துட்டாங்க, நீங்களும் காஃபி ஷாப் வந்துருங்க, நானும் வந்துருவேன். ஓகேமா, கொஞ்ச நேரத்துல நாங்க வரோம். சரிங்கண்ணா. சுஜி வேகமாக கிளம்பி காஃபி ஷாப் செல்னார். அங்கே கணேஷ் உட்கார்ந்திருந்தார். இவள் வெளியே வருண் மற்றும் சுரேஷுக்காக காத்து கொண்டிருந்தாள். 2 நிமிடத்தில் இருவரும் வந்து விட்டனர். சரிம்மா, நீ உள்ள போ, பேசிட்டு திரும்பி பாரு, நாங்க வரோம். ஓகேண்ணா. சுஜி உள்ளே சென்றாள். ஹாய் கணேஷ். சுஜி என்று கேள்வியாக நோக்க, எஸ். ஓ வாங்க உட்காருங்க.
சாரி, அன்னைக்கு நான் உங்களை சரியா பார்க்கல, அதனால நீங்கன்னு தெரியாம. ஆமா, நீங்க மேகாவை மட்டும்தான் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ எப்படி மத்தவங்கள பார்த்திருப்பீங்க என மனதில் நினைத்தவள், பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு என்றாள். சரி சொல்லுங்க சுஜி, மேகாக்கு ஏன் இஷ்டம் இல்லை என்று நேரடியாக கேட்க, ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி 2 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். யாருங்க என்று கேட்க, சுஜி திரும்பி பார்க்க வருணும் சுதேஷும் உள்ளே வந்தனர். ஹாய் கணேஷ் என இருவரும் கூற, யோசனையோடு ஹாய் என்றவன் சுஜியிடம், இவங்க யாரு சுஜி என்று கேட்டார். அத அவங்களே சொன்னாதான் சரியா இருக்கும் என்று சுஜி வந்த இருவரையும் கேள்வியாய் நோக்கினான் கணேஷ். கனவு 14. என் பேர் வருண் தேவ், மணிமாறன் மாமாவோட தங்கச்சி பையன், மேகாக்கு முறப்பையன். இப்படி ஒரு முறப்பையன் இருக்கிறத மாமா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. வேணான்னு நினைக்கிற உறவை எப்படி சொல்வாங்க எனவும், என்ன சொல்றீங்க என புரியாமல் கேட்டான் கணேஷ். வருண் தன் சிறு வயது சம்பவங்களை கணேஷிடம் கூறினான். இப்போ மேகாக்கு நீங்க தான் அவங்க அத்தை பையன்னு தெரியாது, அப்படித்தானே? ஆமா, சொன்னா அவ உயிருக்கு ஆபத்துன்னு தான் சொல்லல. சரி, இதையெல்லாம் எங்கிட்ட சொல்ல காரணம் என்ன? நீங்க மேகாவை விரும்புறீங்களா? நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் கணேஷ். மேகா என் உயிருங்க. எங்க நான் மேகாவை சந்திச்சு இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிரும்னு பயத்துலதான் மாமா உங்களை கல்யாணம் ஏற்பட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மேகாக்கே இது தெரியாதுன்னு சொல்றீங்க. அவ உங்களை விரும்புறதா இருந்தா கூட நீங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம். மேகாவும் என்ன விரும்புறா. என்னங்க குழப்புறீங்க? உங்களைத்தான் அவளுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி எனவும் மேகாவின் கனவு காதல் அத்தனையும் வருண் கணேஷிடம் கூறினான். நீங்க தான் வருண் மேகா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். என் மேல அவ உயிரையே வச்சிருக்கா. ஆமா, மேகாவோட காதல் புனிதமானது. இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததில்ல. உங்க 2 பேரை நான் சேர்த்து வைக்கிறேன். நான் உங்க 2 பேருக்கு நடுவுல வர்றது சரியா இருக்காது, கவலைப்படாதீங்க என்று கணேஷ் கூறவும், மனதினுள் உடனே இவ்வாறு அவன் கூறியதை நினைத்து சந்தேகம் எழுந்தாலும், நிஜமாவே சொல்றீங்களா? ரொம்ப நன்றி கணேஷ், புரிஞ்சுகிட்டதுக்கு என்று மகிழ்ந்தான் வருண். வருணின் நன்றியை கேட்டதும் கணேஷ் சிரிக்க ஆரம்பிக்க மூவரும் புரியாமல் பார்த்தனர். விடாமல் 2 நிமிடம் சிரித்தவன், இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க சரியா? எப்படி எப்படி? கனவுல பார்த்தாங்களாம், நேர்ல வந்தாங்களாம். அது எப்படிடா? நாங்க கஷ்டப்பட்டு வீட்டுல பேசி சுமூகமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். இவங்க இடையில வந்து நான் மேகாவை லவ் பண்றேன், நீ ஒதுங்கிறேன்னு வந்து சொல்லுவாங்களா? நாங்களும் சரின்னு சொல்லி இவங்கள சேர்த்து வச்சுட்டு மூடிட்டு கிளம்பணுமா? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்போ மேகாவை போட்டோல பார்த்தோன்னே அப்பவே எனக்கு தான் அவன் முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் ஹீரோ மாதிரி என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஏண்டா வில்லன் மாதிரி மாற வைக்கிறீங்க? போங்கடா சிரிப்பு காட்டாம என்றவன் மீண்டும் சிரிக்க, கணேஷ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மேகா என் மேல உயிரியே வச்சிருக்கா. நான் இல்லைன்னா அவ இல்ல, அதே மாதிரிதான் நானும் என்று வருண் கிட்டத்தட்ட கெஞ்சினார். இங்க பாருங்க, நான் கெட்டவெல்லாம் கிடையாது, யாரையும் அடிச்சு மிரட்டியெல்லாம் பழக்கமும் இல்லை. அதெல்லாம் என்ன பண்ண வச்சிடாதீங்க. நான் பொறுமையா சொல்ற கேட்டுக்கோங்க. மேகாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவ எனக்கு தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லி தப்பு பண்ணிட்டீங்க என்றவன் கூற, என்ன சொல்ற என்றபடி பார்த்தான் வருண். என்ன ப்ரோ, இதுவரை கொடுத்த மரியாதையெல்லாம் எங்க போச்சு? சரி, அது போனா போயிட்டு போகுது. மேகா மாதிரி ஒரு பொண்ணு இனிமே உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா கோவம் வரத்தானே செய்யும். நான் எதுவும் நினைக்கல ப்ரோ, சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டே பாருங்க. இதெல்லாம் என்கிட்ட எப்படியோ சொல்லிட்டீங்க. நீங்க இதோட இந்த விஷயத்த விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மேகாவுக்கும் நல்லது என்றவன், ச வில்லத்தனமா சிரிக்கிறது கூட வரமாட்டிக்கே என்று தனக்குத்தானே புலம்பிக் கொள்ள, அவன் கூறிய முதல் கூற்றில் மூவரும் அதிர்ந்தனர். டேய், என்ன சொல்ற நீ என்று வருண் எழும்ப, ப்ரோ இருங்க இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்தை நிறுத்த போறேன் வைக்க போறேன்னு ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் எல்லாம் மேகா கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு கிடைக்காத மேகா உனக்கும் கிடைக்க வேணாம், எப்படி வசதி என்றிட, டேய் என கத்திக்கொண்டு வருண் கணேஷின் சட்டையை பிடித்தான். தன் மீதிருந்த வருணின் கையை எடுத்து விட்ட கணேஷோ சிரித்தபடி, கூல் ப்ரோ, நீங்க ஏதாவது பண்ணாதான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஐ எம் குட் பை யூனோ என்றிட, டேய் உண்மையான காதல்லாம் என்னன்னு தெரியுமாடா? தான் காதலிச்ச பொண்ணு தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கணும். உனக்கு அவ மேல காதல் எல்லாம் இல்லை, அவ அழகா இருக்கா,
அதான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்க. இதுக்கு பேரு வேறடா. வேறையாவே இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை. காதல்னா என்னன்னு ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்க காதலிச்ச பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்கூட சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் மேகாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்க, நான் வரேன் என்று செல்ல எத்தனைத்தவன், அப்புறம் சுஜி, இதான் விஷயம்னு போன்லயே சொல்லிருக்கலாம், அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் கஷ்டம். சரி பரவாயில்ல, நான் வரேன் என்று கூறிவிட்டு கணேஷ் கிளம்பி விட்டான். வருணும் செல்லம் அவனை கோபமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தான். என்ன மச்சான் இவன் இப்படி பேசிட்டு போறான், இப்ப நம்ம என்னடா பண்றது? ஆமாடா, இவங்கிட்ட எல்லாம் சொல்லி தப்பு பண்ணிட்டோம். இதை இப்படியே விடக்கூடாது. கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவங்கிட்ட பேசி வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்னென்ன ஐடியா? நான் இன்னைக்கு தூத்துக்குடி கிளம்புறேன். எங்க வீட்டுல இதை பத்தி சொல்லிட்டு சம்மதம் வாங்கணும் முதல்ல. அப்புறம் கணேஷ் பத்தி தவறா ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு நாம தேடணும். அதை வச்சு அதை மாமா கிட்ட சொல்லிதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். மச்சான், நீ அவனை பத்தி விசாரிச்சு வை. சுஜி, நீ இனிமே மேகாவை தனியா எங்கேயும் விடாத. மேகா மொபைல்ல கால் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுக்கோ. ஒருவேளை கணேஷ் அவகிட்ட பேசினா என்ன பேசினான்னு கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். மேகா கேட்டா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன்னு சொல்லிரு. 3 நாள்ல மேகாக்கு பிறந்த நாள் தானே, அன்னைக்கு நான் இங்க இருப்பேன். அதுக்குள்ள நான் ஊருக்கு போய் வீட்டுல பேசி முடிச்சுட்டு வந்துடுவேன் என்று தன் முன்னதாகவே யோசித்து வைத்திருந்த திட்டத்தை கடகடவன கூற, சரி மச்சான், நீ போயிட்டு வா, நான் விசாரிச்சு வைக்கிறேன் என சுரேஷும், சரிங்கண்ணா, நானும் மேகாவை பத்திரமா பாத்துக்கிறேன் என சுஜியும் கூற, பின் மூவரும் அங்கிருந்து கிளம்பினர். வருண் தூத்துக்குடி செல்ல எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தார். மச்சான், எல்லாம் சரியா வரும்லடா என வருண் சோகமாய் கேட்க, டேய் என்னடா நீயே இப்படி பேசலாமா? தைரியமா இரு. காரணம் இல்லாம அந்த கடவுள் ஏதும் பண்ண மாட்டார். நீ தைரியமா போயிட்டு வா என்று ஆறுதல் அளிக்க, சரி மச்சான் என்றான். தூத்துக்குடி பஸ் ஏறி இரவு பயணம் கடந்து மறுநாள் காலை தூத்துக்குடி வந்து இறங்கினான் வருண். தன் வீட்டிற்கு வந்தவன் கதவை தட்ட, வரேன் என குரல் கொடுத்து கொண்டே வந்து கதவை திறந்தார் வருணின் தாய் கமலா. கதவை திறந்தவர் தன் மகனின் எதிர்பாரா வரவை பார்த்து ஆச்சரியமானார். டேய் தேவா, நீ எப்படா வந்த? வரேன்னு சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்து 4 மாசம் ஆகுதுடா. இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா? பாரு எப்படி இழைச்சு போயிட்ட. மாமாமா, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்கம்மா. அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தவன இப்படி வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற. நான் ஒருத்தி உன்னை பார்த்து சந்தோஷத்துல அதை மறந்துட்டேன். நீ உள்ளவா என இருவரும் உள்ளே சென்றனர். டே அண்ணா, நீ எப்படா வந்த? சொல்லவே இல்லை என அவனை பார்த்து கேட்டுக்கொண்டே வந்தால் வருணின் அருமை தங்கை வித்யா. வித்யா கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறாள். மேகாவும் இவளும் ஒரே வயதினர். மிகவும் மென்மையான குணம் கொண்டவள். கொஞ்சம் அழகிதான். துருதுருவென பேசுவாள். மேகாவின் வயதாக இருந்தால் கடந்த கால சம்பவங்களில் இவளை பற்றி கூறவில்லை என்றுதானே யோசிக்கிறீர்கள். இவள் ஏன் அப்பொழுது இல்லை என்றால், கமலாவிற்கு 2வது பெண் பிள்ளை வேண்டும் என்ற ஆசை. அதனால் ராமகிருஷ்ணனும் கமலாவும் சேர்ந்து அவளது 7 வயதில் வித்யாவை தத்தெடுத்தனர். இது அவளுக்கும் தெரியும். தான் தத்தெடுக்கப்பட்டவள் என்ற கவலை வந்ததே இல்லை. அந்த அளவு மூவரும் வித்யா மேல் பாசம் வைத்திருந்தனர். மேலும் இவளை பற்றி போக போக தெரிந்து கொள்ளலாம். வாடி ஃபாயாடி, என்னைக்காவது மரியாதையா அண்ணான்னு கூப்பிட்டிருக்கியா? டேன்னு சொல்லியாவது அண்ணான்னு சொல்றேல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. ஆமா ஆமா, போய் தண்ணி கொண்டு வா. என்னடா இன்னும் சொல்ல காணமேன்னு பார்த்தேன். ஏதாவது என்ன வேலை வாங்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏய், வாய் பேசாம போய் கொண்டு வாடி. நீ மூடு, நான் கொண்டு வரேன் என்றவள் செல்ல, பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா என்று புலம்பினான் வருண். ஏய், ஏண்டி வந்தது வராதுமா அவங்கிட்ட மல்லுக்கு நிக்கிற? ஆமா, நீ என்னையே சொல்லு. உன் மக சொல்றதெல்லாம் உன் காதல விழாது, எல்லாம் என் நேரம் என்று வீம்புக்கு நின்றவள் தண்ணீரை அவனிடம் கொடுத்தவள். இந்தா குடிச்சு தொலை என்றாள். ஹே வாலு, அப்பா எங்கடி? கடைக்கு போயிருக்காங்கடா, வருவாங்க. ஆமா, நீ என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்க? என்ன விஷயம் என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க, என்ன ஆளாளுக்கு இதே கேள்வியை கேட்குறீங்க? ஒரு பையன் அவன் குடும்பத்தை பார்க்க சொல்லாம வந்தது அவ்வளோ பெரிய குத்தமா என்று கேட்க, நீ காரணம் இல்லாம வரமாட்டியே தம்பி என்றவன் அவனை குறுகுருவென்று பார்த்தாள். குட்டி பிசாசு, கரெக்டா மோப்பம் பிடிச்சு சொல்லுது பாரு என்று மனதில் நினைத்தவன், ஹே சிப்ப என்று அவளின் தலையில் தட்டினான். ஹே, அப்பா வந்துட்டாங்கடா என்று வித்யா கூற, அவரோ, யாருமா வந்திருக்காங்க? வாசல்ல புதுசா செருப்பு இருக்கு என்று கேட்டபடி உள்ளே வந்தார். அப்பா என்று அழைத்தவன் எழுந்து நிற்க, டேய் தேவா, நீ எப்படா வந்த? சொல்லவே இல்லை.
இப்பதான்ப்பா உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் என்று இழுக்க, வித்யாவோ அப்பா நம்பாதீங்க, அவன் பொய் சொல்லுவான் என்றிட வருணும் அவளை முறைத்தான். சரிடா வா சாப்பிடலாம் என்றவர் அழைக்க அனைவரும் அமர்ந்து உணவருந்தினர். நல்லா சாப்பிடுடா, இரு இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் என கமலா தன் மகனை விழுந்து விழுந்து கவனிக்க, எம்மோ பாத்துமா அடிபட்டுட போகுது என்றாள் வித்யா. ஏய் என்னடி வளர, நான் சாப்பாடு தானே பரிமாறுறேன், ஏன் அடிபடணும் என்று புரியாமல் கேட்க, ஆமா நீ உன் மகனை விழுந்து விழுந்து கவனிக்கிறல்ல அதான் சொன்னேன் என்க, ஹே வாயை மூடிட்டு சாப்பிடுடி என்றார் அவளை பெற்றவர். வாயை மூடுனா எப்படிமா சாப்பிடுறது என விடாமல் அவள் வாய் பேச, ஐயோ கடவுளே, டேய் தேவா, உன் தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும், இவ தொல்லை தாங்கலடா என்று கதற, கல்யாணம் என்றவுடன் அவள் முகம் வாடியதை வருண் கவனித்து விட்டான். என்ன இவ கல்யாணம்னு சொன்னது இவ்வளோ டல் ஆயிட்டா, அப்புறமா அவகிட்ட என்னன்னு கேட்போம் என்று மனதில் நினைத்து கொண்டான். அனைவரும் சாப்பிட்டு முடித்து ஆளில் அமர்ந்தனர். அப்புறம் தேவா சொல்லுடா என்ன விஷயம் என்று ராம கேட்க, அப்பா என்ன கேக்குறீங்க என்றான் அதிர்ந்து. டேய் நான் உன்னை பெத்தவன்டா, பிள்ளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீ ஏதோ விஷயம் பேசணும்னு தான் வந்திருக்கன்னு தெரியும், சொல்லு என்ன விஷயம் என்றிட அதில் அசடு வழிந்தவன், அது வந்துப்பா நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் என்றான் பட்டென. என்னடா நீ பொறுப்பே இல்லாம இப்படி சொல்ற, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அதை மறந்துடாத, நீ இந்த மாதிரி பண்ணா நாளை பின்ன இவளுக்கு எப்படிப்பா கல்யாணம் ஆகும், ஒரு பெண்ணின் தந்தையை ஆதங்கப்பட்டார். பாப்பாப்பா ஒரு நிமிஷம், நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லுறேன்ப்பா ப்ளீஸ், அப்புறம் எதுனாலும் சொல்லுங்க என்று அவன் தடுக்க, சரி சொல்லு என்றார். மேகாவின் கனவில் தான் வந்தது முதல் இப்பொழுது நிச்சயம் முடிந்தது வரை அனைத்தையும் கூறி, மேகாவின் பெயரையும் அவள் யார் என்பதையும் தவிர. சரிடா இப்போ என்ன பண்ண சொல்ற, நான் காதலுக்கு எதிரியால இல்லடா, ஆனா கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு அப்புறம்தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுல இருந்து நான் மாற மாட்டேன் என்றார் திடமாக. அப்பா நீங்களே சொன்னாலும் வித்யாக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க தான் அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசணும் என்றிட, நிச்சயான பொண்ணு வீட்டுல நான் என்னடா பேச முடியும், அந்த மாப்பிள்ளை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், அவன் நல்லவனா கெட்டவனான்னு இன்னும் தெரியலப்பா, விசாரிச்ச அப்புறம் அதை வச்சு நீங்க போய் பேசலாம்ப்பா ப்ளீஸ், எனக்கு உங்க சம்மதம் வேணும் என்றார். சரி நீ விசாரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தப்பா ஏதோ பண்ண மாட்டேன்னு எனக்கு சம்மதம் என்றிட தன் தாயிடம் திரும்பியவன், மா உங்களுக்கு என்றான் கேள்வியாய் நோக்கியபடி. அப்பாவே சரி சொல்லிட்டாங்க, எனக்கு சரிதாண்டா என்றார் அவரும். பிறகு ஆனா இதுல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலப்பா என்றான் தயங்கியபடி. என்னடா அது, அது வந்து நான் விரும்புற பொண்ணு வேற யாரும் இல்லை, மணிமாமா பொண்ணு மேகாதான்ப்பா என்று பட்டன கூற, அதை கேட்டதும் அனைவருக்கும் அதிர்ச்சி. கமலா ஒருபுறம் தன் அண்ணனை நினைத்து கண் கலங்க, ராமகிருஷ்ணனோ, திவா என்ன காரியம் பண்ணிருக்க நீ, உன்னை கொலகாரன் சொன்னவனோட பொண்ணை போய் விரும்புறேன்னு சொல்ற, உன் காதல நீ மறந்துரு, இது நடக்காது என்றார் உச்சபட்ச கோபத்துடன். அப்பா ப்ளீஸ் பா, அது ஏதோ சின்ன வயசுல நடந்தது, தயவு செஞ்சு அதை காரணமா வச்சு வேணாம்னு சொல்லாதீங்க, மாமாவை என்ன மன்னிச்சுட்டாரு என்றிட, என்ன சொல்ற, மணியை நீ பாத்தியா, அவங்கிட்ட நீ பேசினியா என்று அதிர்ந்து கேட்க, ஆமாப்பா என்றவன் 3 வருடத்திற்கு முன்பு மணியை சந்தித்தது பேசியதை கூறினான். டேய் மன்னிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கான், பொண்ணு எப்படிடா உனக்கு கொடுப்பான், மறுபடியும் அவன் வாயால உன்னை கொலகாரன்னு சொல்லிடுமா, வேணாம் தேவா. இல்லப்பா, மேகாக்கு நான் பழச ஞாபகப்படுத்த மாட்டேன், அவ உயிருக்கு என்னால ஆபத்து வராது, கவலைப்படாதீங்க, மேகாக்கு நான் தான் வரும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னை விட்டு அவளால் இருக்க முடியாது, ப்ளீஸ்பா, என்னாலேயே அவளை விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு உங்க சம்மதம் வேணும்பா ப்ளீஸ் என்றான் உருகி. ராமுவா ஒன்றும் சொல்லாமல் எழுந்து உள்ளே சென்று விட்டார். தேவா நீ கவலைப்படாத, அம்மா உனக்கு தாண்டா சப்போர்ட், என் அண்ணன் பொண்ணு தான் எனக்கு மருமகளா வரணும், பிரிஞ்சு போன எங்க அண்ணா உன் மூலமா திரும்ப கிடைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்று கூறி ராமுவை சமாதானம் செய்ய உள்ளே சென்றார். உள்ளே ராமு கட்டிலில் தலை சாய்த்து யோசனையுடன் அமர்ந்திருந்தார். கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் அவரின் மனத்திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. உள்ளே வந்த கமலா அவர் அருகே அமர்ந்து, என்னங்க என்றார். சொல்லு, ரொம்ப நாளா உங்க மனசுல அண்ணன் குடும்பத்தோட ஒன்று சேரணும்னு ஆசை இருக்குது தானங்க என்றதும் ஒரு கணம் தடுமாறியவர், என்ன சொல்ற நீ, அப்படியெல்லாம் இல்லை என்றார். உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க, என்னதான் வெளியே நீங்க வீராப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற உங்க ஆசை எனக்கு தெரியாமையா இருக்கு, என் அண்ணன் மேல என்னை விட அதிக பாசம் வச்சிருக்கிறது நீங்க தான்,
அது உங்க அண்ணனுக்கு தெரியல தானே? கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம பையனை கொலைகாரன்னு சொன்னா தானே என்றவருக்கு இன்னும் மனது கேட்கவில்லை. என்னங்க, கொஞ்சம் யோசிங்க. கொலைகாரன்னு சொன்னதுக்கே நமக்கு கோபம் வந்தது. அப்போ அவங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது எப்படி கோபம் வராம இருக்கும்? இது நமக்கு 2வது வாய்ப்புங்க. நம்ம பையனால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை நம்ம பையனாலேயே முடியட்டுங்க. சரின்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்க நேரம் வேணும் கமலா. சரிங்க, யோசிங்க. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க என்று கூறி வெளியே வந்து விட்டார் கமலா. தேவா, அப்பா யோசிக்கணும்னு சொல்லியிருக்காருடா, கவலைப்படாத. ஆமா, கவலைப்படாதனா, எல்லாம் நல்லபடியா முடியும். அப்பா கண்டிப்பா சம்மதிப்பாரு என வித்யாவும் ஆறுதல் கூறினாள். இவனும் லேசான தலையசைப்புடன் அவன் அறைக்கு சென்று விட்டான். கமலா வெளியே கடைக்கு சென்று விட்டார். அப்பொழுது வித்யாவிற்கு அவள் தோழி அழைப்பு விடுத்தாள். ஹே வித்யா, எப்படி இருக்க? இருக்கண்டி, ஏதோ. நீ எப்படி இருக்க என சோகமாக கூற அதனை கண்டு கொண்டவள், ஏண்டி என்னாச்சு என்று கேட்டாள். வித்யாவும் தன் அண்ணன் கூறிய அனைத்தையும் கூறினாள். பாவண்டி உன் அண்ணன். ஆமாடி, நான் என்னோட காதல் பத்தி அண்ணா கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேச சொல்லலான்னு பார்த்தேன். இங்க அண்ணாக்கே ஒரு பிரச்சனை என்று கூறிக்கொண்டிருக்க இதனை தன் அலைபேசி எடுக்க வந்த வருண் கேட்டுவிட்டான். மேலும் என்ன கூறுகிறாள் என கேட்க ஆரம்பித்தான். வித்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் கால் பண்ண. உன் காதல் இனி நிறைவேறாதடி, நீ அவரை மறந்துரு என்று தோழி கூறவும் வித்யா அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற நீ? ஏன் இப்படி சொல்ற? நான் அவர் மேல உயிரியே வச்சிருக்கேன் என்றால் கண்கள் கலங்க. இல்லடி, அந்த அண்ணாக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கடி எனவும் வித்யாவின் மனம் உடைந்தது. நான் இதுக்குதான் சொன்னேன், அவர்கிட்ட நேரடியா சொல்லுன்னு. இப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. விடுடி, கவலைப்படாத. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ பேச அவர்கிட்ட என்று கூற, நான் அப்புறம் பேசுறேன்டி, என்னால பேச முடியல என்று கூறி அழைப்பை துண்டித்தவள் அவ்வாறே சோஃபாவில் அமர்ந்து அமைதியாக அழுதாள். இதையெல்லாம் வருண் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது வருணுடைய அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இவள் கண்களை துடைத்துவிட்டு அதனை எடுத்து வருணிடம் கொடுத்து விட்டு வரலாம் என எடுக்கும் பொழுது இவள் கைப்பட்டு குறுஞ்செய்தி திறந்து விட்டது. அதில் சுரேஷ் கணேஷின் புகைப்படத்தோடு அவனுடைய விவரங்களை அனுப்பியிருந்தான். கணேஷின் புகைப்படத்தை பார்த்த வித்யாவுக்கோ மேலும் அதிர்ச்சி. கண்ணில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தோடியது. அவ்வாறே அலைபேசியை சோபாவில் வைத்துவிட்டு அழுது கொண்டே அவளின் அறைக்கு ஓடிவிட்டாள். பார்த்து கொண்டிருந்த வருணுக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு இவளுக்கு? முதல்ல பேசும்போது யாரையோ லவ் பண்றதா சொன்னா, அப்புறம் போன்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல அழுதா. இப்போ என்னோட மொபைல பார்த்து எதுக்கு ரொம்ப அழறா? இதனாலதான் கல்யாணம்னு சொன்னது டல்லானாலா? அப்போ சுரேஷ் கிட்ட அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வித்யாக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் என்று நினைத்தவன் தங்கையின் துயர் நீக்க அவளின் அறைக்கு சென்றான். கனவு 15. வித்யா என்று அவளின் அறைவாயிலில் நின்று கதவை தட்டியபடி அவன் அழைக்க, கட்டிலில் குப்புறப்படுத்த அழுது கொண்டிருந்தவள் வருணின் குரலை கேட்டு அவசரமாக எழுந்தமர்ந்து கண்களை துடைத்துக் கொண்டு, உள்ள வாண்ணா, திறந்துதான் இருக்கு என்று குரல் கொடுத்தாள். இவனும் எதுவும் தெரியாதது போல் உள்ளே சென்று, ஹே வாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவா, சும்மா படுத்திருந்த, லேசா தலை வலிக்குது, அதான். என்னாச்சு? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரத்துல சரியாகிரும். ஆமா, இப்படி ரொம்ப நேரம் அழுதா தலைவலிக்காம என்ன பண்ணும்? எனவே அவன் கேட்க அதில் அதிர்ந்தவள் பின் நொடியில் தன்னை மீட்டு, என்ன நான் சொல்றேன், நான் ஏன் அழப்போறேன், லூசா நீ என்றால் முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி. உன் கண்ணு நல்லா சிவந்து போயிருக்கு, அதை வச்சு நீ அழுதன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு நான் லூசு இல்லம்மா என்று அவன் கூற, அதற்கு மேல் அடக்க மாட்டாமல் நான் என்றபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டாள். ஏய் லூசு, எதுக்கடி அழற? இப்ப என்னாச்சு? நீ போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எதுனாலும் என்கிட்ட சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன் என்று அவள் தலையை வருடி கொண்டே கேட்டாள். அதற்கு மேல் மறைக்க தோன்றாமல் வித்யா தன் காதலை பற்றி கூற ஆரம்பித்தாள். ஒரு வருடத்திற்கு முன்பு வித்யா கல்லூரியில் அவள் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஹே, என்ன ரேக்கா இது? உங்க வீட்டுல எல்லாரும் பணக்காரங்களா வருவாங்க, எனக்கு வர ஒரு மாதிரி இருக்குடி, பிளீஸ் டி, நான் வரல என வித்யா அவள் தோழி ரேகாவிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அதனால என்னடி, என் அண்ணன் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடுற, நீ என்னோட உயிர் தோழிடி, எனக்கு தெரியாது, நீ வந்துதான் ஆகணும், வரலன்னா நான் பேச மாட்டேன். வர்றது கூட பிரச்சனை இல்லை, நீ என்னையும் புடவை கட்ட சொல்ற, உங்க அண்ணா கல்யாணத்துக்கு நீ கட்டுற, நான் எப்படிடி? எனக்காகடி செல்லும், நான் மட்டும் தனியா கட்ட ஒரு மாதிரி இருக்குடி, அதான் உன்னையும் தனியா இங்கே விட மாட்டேன், என் கூடவே தான் நீ இருப்ப, சோ பயப்படாம வா என்றிட,
சரி, வந்து தொலைறேன் என்றாள். தன் தோழியின் வற்புறுத்தலுக்கு இணங்க வித்யாவும் கிளம்பிச் சென்றாள். மறுநாள் அவளின் அண்ணனின் திருமணத்திற்கு இலைப்பச்சை நிறத்தில் புடவை கட்டி மிதமான ஒப்பனையில் அழகு ஓவியமாயிருந்தவள் தயக்கத்துடனே மண்டபத்தினுள் நுழைந்தாள். வாசலில் ரேகாவின் அம்மா நின்றிருந்தார். வாமா வித்யா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. ஏன் தயங்கி தயங்கி வர? உள்ள போடா, மணமகள் அறையில தான் ரேகா இருக்கா, போய் பாருமா. சரிங்கம்மா என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்றாள். செல்லும் வழியில் ஒருவர் மேல் தெரியாமல் இடித்துவிட இவளுக்கு நன்றாக தலையில் வலி. ஐயோ சாரிங்க, கவனிக்கல, தெரியாம அடிச்சிட்டேன் என்று அவன் அவசரமாக கூற, பரவாயில்லங்க, நான் தான் கவனிக்கல, சாரி என்று கூறியவள் தன் தலையை தடவிக்கொண்டே அப்பொழுதுதான் அவனை ஏறிட்டு பார்த்தாள். லட்சணமான முகத்துடன் மா நிறத்தில் மிடுக்காக நிற்கும் 26 வயது இளைஞனவன். உடுத்தியிருந்த பட்டு வேட்டி சட்டை அவனுக்கு மிகவும் பாந்தமாக பொருந்தியிருந்தது. கண்களில் ஏதோ ஒரு ஈர்ப்பு பார்த்த கணமே. அவன் முகம் அவளின் மனதினுள் பதிந்து விட்டது, அவள் அறியாமல். இவள் அவனை பார்த்து கொண்டிருந்த நேரம் அவனும் இவளை தன் பார்வையால் அளந்து கொண்டிருந்தான். அழகான வட்ட முகம், துருதுருவென விழிக்கும் மை தீட்டிய விழி, பச்சை புடவையில் தேவலோக ரம்பையாக தெரிந்தால் அவன் கண்களுக்கு மட்டும். பிறகு சுற்றம் கருதி இருவருமே தங்கள் பார்வையை விலக்கிக் கொண்டனர். அவளின் கைகள் இன்னுமே அவளின் நெற்றியை நீவியபடியே இருக்க, ரொம்ப அடிபட்டுருச்சா என கனிவாக கேட்டான். அதெல்லாம் இல்லைங்க என்று கூறிக்கொண்டிருந்த நேரம் ரேகா வந்தாள். ஏ வித்யா, என்னடி இங்க நிக்கிற? உள்ள வரலாம்ல என்று அழைக்க அவளின் பெயரை அறிந்து கொண்டவன் ஒரு முறை மனதில் கூறிக்கொண்டான். உள்ள தாண்டி வந்துட்டு இருந்த, கவனிக்காம இவரை இடிச்சிட்ட, அதான் சாரி கேட்டுட்டு இருந்த என்றிட அவனோ, இல்ல ரேகா, நான் தான் கவனிக்கல, அவங்க மேல தப்பு இல்லை என்றான் அவன். அட என்ன நீங்க மாறி மாறி நான் தான் சொல்லிக்கிறீங்க, இடிச்சாச்சு முடிச்சாச்சு, விடுங்கப்பா. ஹே வித்யா, இது என்னோட அண்ணா என்கவும் வித்யாவிற்கு எனும் மனதில் இனம் புரியாத வழி. இவங்க தான் கல்யாண மாப்பிள்ளையா? வாழ்த்துக்கள் என்று அவனிடம் கூற, இதை கேட்டு அவனும் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இல்லடி, கல்யாண மாப்பிள்ளை அங்க இருக்காங்க, இவங்க என்னோட பெரியம்மா பையன்டி, மதுரையில் இருக்காங்க, பேரு பார்த்திபன் என்றாள் ரேகா. இதை கேட்ட பிறகுதான் வித்யாவின் மனதில் நிம்மதி பரவியது. பார்த்திபன் என இவளும் மனதில் கூறிக்கொண்டாள். ஹோ சாரிங்க, அண்ணன்னு சொன்னதும் அப்படி நினைச்சிட்டேன், பட்டு வேஷ்டி சட்டை வேறையா, அதான் என்று இழுக்க, பரவாயில்லங்க, இருக்கட்டும் என்று கண்ணியமான புன்சிரிப்புடன் கூறினான். அண்ணா, இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித்யா என்று வித்யாவை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ரேகா. பின்பு இருவரும் உள்ளே சென்று விட்டனர். ஏனோ அவனின் கண்கள் இவளைக்கு கண்ணுக்குள்ளேயே இருந்தது. இவளை அறியாமலே இவளின் கண்கள் அவனை தேடியது. மாப்பிள்ளைக்கு தம்பி முறை என்பதால் அடிக்கடி அவனின் பெயரை அழைத்து வேலை கொடுத்தனர். அவனின் பெயரை ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் இவளது கண்கள் வெளியே சென்று வந்தது. இவ்வாறு அன்று முழுவதும் அவளது பார்த்திபனை ரசித்துக் கொண்டுதான் இருந்தாள். பார்த்திபனும் அவள் அறியாமல் அவளை ரசிக்கத்தான் செய்தான். திருமணம் முடிந்த கொஞ்ச நேரத்தில் வித்யா கிளம்பி சென்று விட்டாள். ஆனால் வித்யாவிற்கோ கிளம்பி செல்ல மனமே இல்லை. மனம் முழுவதும் பாரமாக இருந்தது. வீட்டிற்கு வந்து உடை மாற்றி கட்டிலில் படுத்திருந்தாள். மனமோ அவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. ஐயோ, என்னது, அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்க, இது தப்பு, நினைக்க கூடாது இப்படி என்று மனதில் நினைத்து கொண்டு மனதை திசை திருப்பும் பொருட்டு வானொலியில் பாட்டு கேட்கலாம் என நினைத்து அதனை உயிர்ப்பித்தாள். அதில் வந்து பாடலும் இவளை இம்சை செய்தது. இவன் யாரோ, இவன்தான் யாரோ புரியவில்லை. எனக்காக எதற்காய் வந்தான் தெரியவில்லை. இவன் யாரோ, இவன்தான் யாரோ புரியவில்லை. இளநீரோ, இமையின் நீரோ தெரியவில்லை. கண்களே உண்மையா, காக்கைதான் உண்மையா, நெஞ்சிலே அண்மையாய் நெருங்கினான் நன்மையாய். இவன் யாரோ, இவன்தான் யாரோ, இளநீரோ இமையின் நீரோ, கண் தூங்கும் நேரம் இங்கு அறிந்தவர் யார், காதல் வந்த கணத்தை கணிப்பவர் யார். ஐயோ, இதுதான் காதலம்மா, நெடுஞ்சாலை விபத்தாய் நடக்குதம்மா. அவன் நினைவுகளோடு முழு பாடலை மேமறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். பாடல் முடிந்த பின் தான் நினைவை விட்டு நிகழ்வுக்கு வந்தாள். ஐயோ கடவுளே, என்ன இது, பாட்டு கேட்டாலும் அவங்க தான் ஞாபகம் வராங்க, இது சரியில்லை. ஒருவேளை நான் அவங்கள லவ் பண்றேனா? சீச்சி, இருக்காது. பார்த்த உடனே வந்தா அது லவ் இல்லை, இது வெறும் அட்ராக்ஷன் தான். நாம தான் கண்ட்ரோலா இருக்கணும், இனிமே அவங்கள நினைக்க கூடாது என மிகவும் போராடி அவனை பற்றிய நினைவுகளை விளக்கி வைத்தாள்.
அங்கே அவனும் இவளை காணாமல் தேடிக்கொண்டிருந்தான். மாலை வரை இருப்பால் ஏதாவது மறுபடியும் பேசலாம் என நினைத்திருந்தான். அவள் கிளம்பியது இவனுக்கு தெரியாது. வேறு வழியின்றி தன் தங்கையிடம் கேட்டான். ரேகாமா, சாப்பிட்டியாடா? என்னன்னா அதிசயமா இருக்கு, என்கிட்ட இப்படியெல்லாம் நீங்க கேட்டதில்லையே, என்ன விஷயம்? தங்கச்சி சாப்பிட்டாலான்னு அக்கறையா கேட்டது ஒரு குத்தமா? கேட்டது குத்தமில்ல, திடீர் அக்கறையா இருக்குதே, அதான் பயமா இருக்கு என்றால் சந்தேகமாக பார்த்தபடி. அது எப்பவும் இருக்கும், நான் தான் வெளியே கமிச்சுக்கிறது இல்ல என்றிட, அப்ப இப்ப மட்டும் எதுக்கு வெளியே வந்துச்சான் என்றவளுக்கு நன்றாகவே தெரியும் அவன் என்ன கேட்க போகிறான் என்று. அது ஒரு விஷயம் கேட்கணும் என்று அவன் இழுக்க, நிறுத்துங்கண்ணா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. வித்யா எங்க ஆளை காணும் அதானே எங்க? ரேகா, நீ வேற லெவல் போ, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்கண்ணா, குளிருது எனவும் பார்த்திபனும் ஈயன அசடு வழிந்தான். அவ அப்பவே கிளம்பிட்டான்னா, நீங்க பார்க்கலையா? பார்க்கலையே, என்கிட்ட சொல்லாம போயிட்டா என்று அவன் வருந்த, உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் என்றால் புருவம் உயர்த்தி. அதுவும் சரிதான், சரி இன்னொரு விஷயம் என்றிட அவன் கூறும் முன், என்ன, அவன் நம்பர் வேணுமா? எப்படி ரேக்கா இப்படி கண்டுபிடிக்கிற? இது பெரிய மலை ரகசியம். அட போங்கண்ணா, கொடுத்தாலும் அவ பேச மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன், நீ கொடு. உங்களையும் பார்க்க பாவமாதான் இருக்கு, சரி போனா போகுதுன்னு கொடுக்கறேன் என்றவள் அவனுக்கு வித்யாவின் அலைபேசி எண்ணை அனுப்பி வைத்தாள். தேங்க்ஸ் ரேகாமா. ஆமா, அவளை பத்தி கொஞ்சம் சொல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வாயாடி, ஆனா தேவையில்லாம பேச மாட்டா. மத்தவங்க கிட்ட வெளியே மட்டும் கொஞ்சம் பயந்துக்கணும். இதுவரை யாரையும் லவ் பண்ணல, லவ் பண்ண மாட்டேன்னு தான் இதுவரை சொல்லியிருக்கா. இனிமே எப்படியோ போதும், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நல்லா சாப்பிடு, அண்ணன் இருக்கு உனக்கு, எதுனாலும் அண்ணன் கிட்ட கேளு சரியா என்று கூறிக்கொண்டு அலைபேசி எண் கிடைத்த மகிழ்ச்சியில் சிரித்துக்கொண்டே சென்று விட்டான். இங்கே வித்யாவோ மிகவும் கஷ்டப்பட்டு பார்த்திபனின் நினைவுகளை விலக்கி வைத்திருந்தாள். ஆனால் மறுநாள் அவளின் கவனத்தை மறுபடியும் பார்த்திபன் பக்கம் திருப்பும் பொருட்டு வித்யாவின் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் எடுத்து பார்த்தவளுக்கோ கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. இதனை நினைத்து சந்தோஷப்படவா இல்லை கவலைப்படவா என அவளுக்கு தெரியவில்லை. அதில், ஹாய் வித்யா, திஸ் இஸ் பார்த்திபன் என்று வந்திருந்தது. என்ன, இவர் மெசேஜ் பண்ணிருக்காரு, ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அடுத்த செய்தி. என்ன வித்யா, நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறீங்களா? ரேகா கிட்ட வாங்கின என்று வந்தது. இப்போ என்ன பண்ணலாம்? பதில் அனுப்புவோமா வேணாவா? ஏற்கனவே அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம், இதுல பேச ஆரம்பிச்சுட்டா நாம ரொம்ப நினைச்சிட்டே இருப்போம் என்று நினைத்து பதில் அனுப்பவில்லை. அனுப்பு என மனம் சொன்னாலும் வேண்டாம் என மூளை சொன்னது. யோசனையுடனே 1 மணி நேரம் கடந்தது. கடைசியில் மனம்தான் வெற்றி பெற்றது. வித்யாவும் ஹாய் என பதில் அனுப்பினாள். இவ்வாறு சிறிதாக ஆரம்பித்த இவர்களின் உரையாடல் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே சென்றது. நெருங்கிய நண்பர்கள் போல் பேசிக்கொண்டாலும் ஒருவரை ஒருவர் நண்பராய் நினைக்க முடியவில்லை. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தது. அவ்வாறு உரையாடலுடனே 6 மாதம் சென்றிருந்தது. திடீரென ஒரு நாள் எப்பொழுது போல பேசிக்கொண்டிருந்த வேளை பார்த்திபனோ, இப்படியே கடைசி வர உன் கூட பேசிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் ஆசையை நிறைவேற்றுவியா என்று கேட்டார். திடீரென இவ்வாறு கேட்பான் என்று அவள் நினைக்கவில்லை. பார்த்திபனுக்கும் தன் மேல் விருப்பம் என அறிந்தவளுக்கு மகிழ்ச்சிதான். நமக்கு பிடித்தவர்களுக்கும் நம் மேல் விருப்பம் என அறிந்தவளுக்கு நம்மை பிடிக்கும் என்றால் யாருக்குதான் மகிழ்ச்சி இருக்காது? ஆயினும் அவளால் பதில் கூற முடியவில்லை. அன்று முழுவதும் இதே சிந்தனைதான் அவளுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ சம்மதம் சொல்லி பின்னாடி இந்த காதல் கல்யாணத்துல முடியலனா எனக்கும் கஷ்டம், அவரையும் கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க குடும்பம் நல்ல வசதியா இருக்கிற குடும்பம், நம்ம வீட்டுல பொண்ணு எடுப்பாங்களா? இவ்வாறு பல சிந்தனைகள் அவளின் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. பின் இரவு முழுக்க சிந்தித்து ஒரு முடிவை எடுத்தாள். இனிமேலும் நாம அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு தான் கஷ்டம். என்னை பத்தின நினைப்பு அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு அவங்க கிட்ட பேச வேணாம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட பேச சொல்லலாம். அதுக்கப்புறம் நாம பேசுவோம். நான் அவர்கிட்ட பேசுற வர அவர் எனக்காக இதே காதலோட காத்திருந்தா நான் அவங்களுக்கு தான். அதுவரை அவர்கிட்ட பேசாம மனசுக்குள்ளேயே காதலிப்போம் என்று நினைத்து அன்றைய நாளிலிருந்து பார்த்திபனிடம் வித்யா பேசுவதில்லை. ஆனாலும் அவனை நினைக்காத நாள் இல்லை.
மனதில் அவனை கணவனாக நினைத்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதனை அவனிடம் வெளிப்படையாக கூறியிருந்தால் இன்று பிரச்சனைகளே இருந்திருக்காது. இங்கு பார்த்திபனோ அவனிடமிருந்து பதில் ஏதும் வராததால் வேறு மாதிரி நினைத்து கொண்டான். அவன் நட்பாதான் பழகியிருக்க போல. நான் தான் அதை காதல்னு தப்பா நினைச்சிட்டேன். அவசரப்பட்டு அவகிட்ட வேற சொல்லிட்டேன். அவன் என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பான் என்று குற்ற உணர்வுடன் இருந்தான். தினமும் அவளிடமிருந்து பதில் வருகிறதா என எதிர்பார்த்துதான் இருந்தான். அவளுக்கு நம்ம கேட்டதுல இஷ்டம் இல்லை போல, அதான் பதில் வரல. படிக்கிற பொண்ணு வேற, இனிமே நம்ம அவளுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது என நினைத்து அதற்கு பிறகு இவனும் அவளிடம் பேசவில்லை. அவளிடம் பேசாமல் இருப்பது இவனுக்கும் கடினமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவளின் நலன் கருதி கஷ்டப்பட்டு தன் மனதை மாற்றினான். இவனாவது அவளிடம் வெளிப்படையாக கேட்டிருக்கலாம். இதை பற்றி ரேகாவிடமும் கொஞ்சம் கூறியிருந்தான். ஒரு நாள் வித்யாவிடம் ரேகா கேட்டாள், ஹே வித்யா, அண்ணா கூட இப்ப நீ பேசுறது இல்லையா? ஆமாடி, பேசல. ஏண்டி? அண்ணனுக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, அதைத்தானே கேட்டாரு. சம்மதம்னா சம்மதம் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாண்டி. எதுக்கு பேசாம இருக்கணும்? உனக்கு அவங்கள பிடிக்கலையா? இதை கேட்டவுடன் வித்யா அழுக ஆரம்பித்து விட்டாள். ஹே, எதுக்கடி அழுகிற? என்னாச்சு? எனக்கும் பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும்டி. ஒருவேளை நான் சம்மதம் சொல்லி கடைசியில நடக்காம போயிட்டுனா 2 பேருக்கும் கஷ்டண்டி. அதான் கொஞ்ச நாள் போகட்டும், அண்ணங்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பேச சொல்லலான்னு நினைச்சுண்டி என்றாள். லூசு, அப்ப இதையாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைச்சு உன்னை மறுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கடி. என்னடி சொல்ற? அதிர்ந்து கேட்டாள் வித்யா. ஆமாடி, இதையாவது நீ அவர்கிட்ட சொல்லு, உனக்காக காத்திருப்பாருடி. இல்ல வேணாம், ஒருவேளை எங்க காதல் கை கூடலனா அவர் ரொம்ப தவிச்சு போயிடுவார். இப்ப கூட நிம்மதியா இருப்பார். அவர் நிம்மதியை கெடுக்க வேணாம். நான் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணங்கிட்ட பேசுவேன் இதை பத்தி. வீட்டுல சம்மதம் சொன்ன அப்புறம் அவர்கிட்ட பேசுறேன். என் வாழ்க்கை அவர் கூட தானே விதி இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். இல்லைன்னா கடைசி வரை என்னோட காதலை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். அவராவது நல்லா இருக்கட்டும் என தேம்பி எழுதாள். இமைகளிலே கனவுகளை விதைத்தேனே, ரகசியமாய் நீர் ஊற்றி வளர்த்தேனே, என்று வெறும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன். உன் கையோடு கை சேரத்தான். உன் உறவும் இல்லை, என் நிழலும் இல்லை. இனி என் காதல் தொலை தூரம்தான். நான் சாம்பல் ஆனாலும் என் காதல் வழுமே. அந்த சாம்பல் மீது உனக்காக சில பூக்கள் பூக்குமே. சரிடி, நீ அழாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ அவர்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. சொன்னா என்னை பத்தியே நினைச்சிட்டு இருப்பார். எனக்கு அவர் நிம்மதிதான் முக்கியம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்று வித்யா கேட்க ரேகாவும் சத்தியம் செய்தாள். இவற்றை அவள் ஒன்று நினைத்து இவனிடமிருந்து விலகி இருக்க விதியோ பார்த்திபனை வேறு கோணத்தில், அதாவது அவளுக்கு இஷ்டம் இல்லை என நினைக்க வைத்தது. அதன் விளைவால் சில நாட்களில் வித்யா பற்றிய நினைவை முற்றும் மறந்திருந்தார் பார்த்திபன். இவ்வாறு அனைத்தையும் வருணிடம் கூறி முடித்தாள் வித்யா. என்ன மன்னிச்சிருனா, நானும் அவரை காதலிக்க கூடாதுன்னு எவ்வளவோ என் மனசை கட்டுப்படுத்தி பார்த்தேன். என்னால முடியல. அவர் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றவள் குலுங்கி அழுதாள். ப்ளீஸ்மா, அழாத. இங்க பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல. காதல் தப்பு இல்லை. அதை கூட நீ வீட்டு சம்மதத்தோட பண்ணணும்னு இவ்வளோ நாள் காத்திருந்தல்ல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என் தங்கச்சி நினைச்சு பெருமையாதாமா இருக்கு. நீ கவலைப்படாத. அந்த பார்த்திபன் தான் உன்னோட கணவர். நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று நம்பிக்கை அளித்தான். இல்லைண்ணா, அது நடக்காது. என் காதல் இதோட முடிச்சதுண்ணா என்று அழுது கொண்டே அவள் கூற, என்ன வித்யா சொல்ற? ஏன் நடக்காது? அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கண்ணா. இனிமே என்ன பண்ண? என் வாழ்க்கை போச்சு. அவர் இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலண்ணா. எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுற? விடுமா, அண்ணன் பாத்துக்கிற. உனக்காக அண்ணன் போய் பேசுற அவர்கிட்ட. அவருக்கும் உன்னை பிடிக்கும் தானே, அப்புறம் என்ன கவலைப்படாத. இது மட்டும் பிரச்சனை இல்லைனா நீ போய் கேட்டாலும் இது நடக்காது. ஏன் நடக்காது? நான் காதலிச்ச பார்த்திபன் யாரு தெரியுமா? யாரு? மேகா அன்னைக்கு பார்த்த மாப்பிள்ளை கணேஷ் தான் என்றிட வருண் அதிர்ந்தார்.